வணக்கம். தமிழ் மொழி பண்பாடு கழகத்தின் இந்த பட்டிமன்ற தோரணத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பது மற்றற்ற மகிழ்ச்சி. சில பேர் தெரியும் டோஸ்ட் மாஸ்டர் இருந்ததுனால. மற்ற புதிதாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதாவது நல்ல ஒரு அழகான தலைப்பு. அது இப்பதான் எனக்கு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா, உங்களுக்கு எப்படி சர்ப்ரைஸோ அதே மாதிரி தான் எனக்கும் இருந்திருக்கு. நான் ஏதோ ஒரு 5-6 பேர் வச்சு பட்டிமன்றம் நினைச்சு பார்த்தா ஒரு 5-6 டீம் வச்சுன்னு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா 5-6 டீம் 5-5 நாளா வச்சு இந்த எந்திரன் படத்துல வரும்ல, எந்திரன் படமா 5 பைசா திருட்டினா தப்பா இல்ல 5 பைசா எப்படி 5 நாளா அப்படிங்கிற கணக்கா தெரியல. அது ஒரு பெரிய லாங் லிஸ்ட் மாதிரி கொடுத்த அதாவது உமாவுடைய இதுக்கு சொல்ல வரேன், சர்ப்ரைஸ்க்கு சொல்ல வரேன். நல்ல ஒரு அழகான, அதுவும் இன்னொரு மகிழ்ச்சியான இது என்னன்னா எல்லா நாட்டில் இருந்தும், ஏன்னா இந்த பட்டிமன்றம் அப்படிங்கிறது வந்து நமக்கான தளம். ஏன்னா நம்மளுடைய கோர் ஸ்கில்ஸ், நம்மளோட கேப்பபிலிட்டிஸை ஷோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா நானும் இந்த மாதிரி ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி பேச்சாளராக இருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அப்படிங்கும்போது இந்த டோஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து ஏதோ நமக்கு தெரிஞ்சது மாத்திரம் இல்லாமல் இதுக்கு இந்த ஆங்கிலத்தில் இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக, அதாவது வரையறுக்க முடியாத சில பயன்கள். இப்போ நான் ஆஃபீஸில் போய் ஒரு சொல்யூஷனை நான் டெப்ளாய் பண்ணுறோம் இல்லை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த மேடை பேச்சு எவ்வளவு பயன் தரும் அப்படிங்கிறது கண்கூடாக நான் பார்த்துருக்கேன். அந்த விதத்தில் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைத்து பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது தமிழ் மொழி பண்பாட்டு கழகம், எல்லாத்துலேயும் புதுமை பண்ணக்கூடிய தமிழ் மொழி பண்பாட்டு கழகம் இந்த பட்டிமன்ற தோரணத்தில் ஒரு அழகான தலைப்பில் ஒரு மாலை பொழுதுல வந்து நம்மளை சேர்த்து வச்சிருக்காங்க. அதாவது பட்டிமன்ற தலைப்பு இன்றைய சூழலில் நமக்கு மகிழ்ச்சியை அதிகம் தருவது வீடா சமூகமா அப்படிங்கிறது தான். ரொம்ப கைப்புண்ணுக்கு எதிரியா கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி இது வந்து ரொம்ப ஆப்வியஸா தெரிகிற மாதிரி தோணும். ஆனா அங்க ஒரு கீவேர்டு இருக்கு, பார்த்துருப்பீங்க நிறைய பேர், இன்றைய சூழலில் அப்படின்னு. அது எல்லா பட்டிமன்றத்திலையும் வரும், இன்றைய சூழல் இன்றைய சூழல். ஆனா இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப பொருத்தக்கூடியமான அந்த இது. ஏன்னா இன்றைய சூழல் வந்து நமக்கே தெரியும். நேற்று இருந்த டெக்னாலஜி இன்னைக்கு இல்லை. நேற்று ஐபோன் 15 16 இருந்தது. முன்னாடிலாம் ஒரு ஃபோன் வரத்துக்கு ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகும். இப்போ நீங்க கடையை விட்டு வெளில வந்துட்டீங்கன்னா அடுத்த மாடல் ரிலீஸ் பண்ணிடுறானுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல மகிழ்ச்சியை தரக்கூடியது. இப்போ மகிழ்ச்சி அப்படிங்கிறது எந்த இடத்துல நமக்கு அதிகம் பெறக்கூடியது, வீடா சமூகமா அப்படிங்கிறதா நீங்க பேச போறீங்க. அதை பத்தி நான் உள்ள வர முடியாது. ஆனா மகிழ்ச்சி அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிடலான்னு பாக்குறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து எதை ஒட்டி உங்களுடைய பேச்சு அமையும், அல்லது எப்படி நீங்க ஒரு ஒரு மைண்ட் செட் வச்சிருப்பீங்களா, இப்படி ப்ரிப்பேர் இப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ மகிழ்ச்சி அப்படிங்கிறது நீங்க அந்த மகிழ்ச்சிக்கு பல சினானிம்னு சொல்லக்கூடிய பல வார்த்தைகள் இருக்கு. உவகைன்னு சொல்லலாம், இல்ல வந்து பெருக்குன்னு சொல்லலாம், இல்ல உள்ள மகிழ்ச்சின்னு. அது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. அப்போ மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்முடைய நமக்கான ஒரு நிரந்தரமான இதுதான். ஆனா அதை நம்ம நம்ம வந்து தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கோம். அது இருக்கக்கூடிய இடம், அது தரக்கூடிய இடம் எது அப்படிங்கிறது தான் இந்த பட்டிமன்றத்துடைய முக்கியமானது. அதாவது வீட்டில் இருந்தால் அதிகமான மகிழ்ச்சியை பெறுகிறோமா, அல்லது வந்து சமூகத்தில் இருந்தால் பெறுகிறோமா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்து இன்றைய சூழலில் மகிழ்ச்சியை அதிகம் தருவது அப்படிங்கிறது. இப்ப தருவது அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு. அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் என்வரான்மெண்ட் அப்படிம்பாங்க. நீ இருக்கக்கூடிய சூழல் ரொம்ப முக்கியம், அந்த சூழல் தான் உன்னை வந்து உனக்கு யாருன்னு காட்டும் அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட சூழலை அந்த சூழல் மூலமாக நம்ம வரக்கூடியது மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ இன்னைக்கு ஃபோன் வாங்குறோம், நல்ல ஃபோன் வாங்குறோம், மகிழ்ச்சியாக இருக்கோம் அப்படின்னா இருப்போம். ஒரு 3 மாசத்துக்கு இருப்போம். அந்த 3 மாசம் வரைக்கும் ஃபோனுடைய பேட்டரி வந்து 100%லேயே இருக்கும். நல்லா நீங்க நல்லா அடி அடி அடிச்சா கூட 100 விட்டு இறங்காது, 80லேயே நிற்கும். ஏன் அதிகமாக ஃபோனை பத்தி பேசுறேன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு புது ஃபோன் வாங்கியிருக்கேன். அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் அது சொன்னாதான் உண்டுன்னு நினைக்கிறேன். அதனால அப்படி அந்த அந்த மகிழ்ச்சி தரக்கூடியது நமக்கு 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 இருக்கக்கூடிய, நம்ம நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களா, இல்ல ஆடைகளா, அல்லது உணவா, இது எல்லாத்துக்கும் ஒரு வரையறை இருக்கு. ஆனா மகிழ்ச்சி அதையெல்லாம் தாண்டி ஒண்ணு நமக்கு உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த மகிழ்ச்சியை தான் நான் ஒரு மகிழ்ச்சியாக பார்க்கிறேன். அதை தரக்கூடிய இடம் எது, அதிகம் பெறக்கூடிய இடம் எது, அதிகம் தரக்கூடிய இடம் எது அப்படின்னா வீடு. அவர் உமா சொன்ன மாதிரி இதுக்கு மேல நான் உள்ள போனேன்னா பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதனால அப்புறம் நாங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாருங்க, நிறைய பேர் மனசுல பேசுறது எனக்கு கேட்குது. அதை நான் உங்ககிட்டயே விட்டுறேன். எதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா உங்களுக்கான மதிப்பெண்கள் அப்படிங்கறது உமா சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். கண்டென்ட், பிரசன்டேஷனு, எதிரணியை பத்தி நீங்க எப்படி நேரா போய் வீட்டுக்கு அடிக்காத வரைக்கும் நீங்க ஆர்குமெண்ட்ல அடிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல் சுதந்திரம் இருக்கு. அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாத திறமையை கொடுக்குமாறு ஒவ்வொருடையும் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வீடா அப்படிங்கிற அணியிலிருந்து, மன்னிக்கணும் எனக்கு வந்து ஒவ்வொருடைய தனிப்பட்ட பின்புலம் தெரியாது, அதனால அவர்களை பற்றி எனக்கு ஒரு அறிமுகம் கொடுக்க முடியாது. அதனால டைரக்டா பேரை கூப்பிட்டுறேன்.
பேரை கூட்டத்துலேருந்து அதுலேருந்து அவர் டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுவார். அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம டோஸ்ட் மாஸ்டர் தெரியும், டைமிங் தான் முக்கியம். நானும் எனக்கு கொடுத்துருக்காங்க, மேடை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நானும் வளவலம் பேச முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து நேரத்தோடைய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா கடவுளாக இருந்தால் கூட பயப்படக்கூடியது ஒன்று வந்து காலம் அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட காலத்தை ஒட்டி தான் நான் பேச வேண்டும் அப்படிங்கிறது. அதனால அப்படிப்பட்ட தலைப்புல இன்றைய சூழலில் நமக்கு மகிழ்ச்சி அதிகம் தருவது வீடு அப்படிங்கிற அணியிலிருந்து முதல் பேச்சாளராக இந்திரா கவியரசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மேடை உங்கள் வசம். நீங்க பேசலாமா? இல்ல நேர கண்காணிப்பாளர். ஓ, நீங்க சொன்னதான் பேசுவாங்களா? நேர கண்காணிப்பாளரை பின் பண்ணிட்டு. சரி. அன்னை தமிழுக்கும் நடுவர் உள்ளிட்ட அனைத்து பேச்சாளர்களுக்கும் என் அன்பு வணக்கம். கொரோனா தொற்று வந்த பிறகுதாங்க வீட்ல இருந்து வேலை பார்க்குற இந்த வசதி நம்மளுக்கு கிடைச்சது. ஆனா இதுக்கு முன்னாடி வீட்ல இருந்து வேலை பார்க்குற வசதி கிடைக்காதனால நாங்க காலையில சீக்கிரமா எந்திரிச்சு கணவருக்கு தேவையான மதிய உணவை காலையிலேயே தயார் பண்ணி கொடுப்போம். அது அவங்க அலுவலகத்துல சாப்பிடும்போது ஆறி போய் சாப்பிடுவாங்க, சுவை இருக்காது. அதனால பல பிரச்சனைகள் வரும், அதையும் நாங்க சமாளிப்போம். ஆனா இன்றைய சூழல்ல பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பனா அந்த கணவர் வீட்ல இருந்து வேலை பார்க்கும்போது அவருக்கு சுட சுட காலை உணவும் மதிய உணவும் நான் என் கையால பரிமாறி கொடுக்கும்போது அத ஆனந்தமா எப்படி தெரியுமா சாப்பிடுறாரு. எல்லா நாளும் அவருக்கு சொர்க்கம் மாதிரி, சொர்க்கம்னா இதுதாங்க என் வீடு தாங்க எனக்கு சொர்க்கம்னு சொல்ற அளவுக்கு இன்றைய சூழ்நிலையில இந்த அதிக மகிழ்ச்சியை தருகுதுன்னா அது வீடு தாங்க நடுவரையா. இது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு பொருளாதாரத்துல கூட பெண்கள் நாங்க கணவருக்கு உதவி செய்யணும்னு நினைச்சு இன்னைக்கு நிறைய என்ன போல பெண்கள் ஆன்லைன்லயே நிறைய பிசினஸ் பண்றாங்க. அதுல நானும் ஆன்லைன்ல பிசினஸ் பண்றேன். இது மாதிரி பண்ணும்போது என்னால பொருளாதாரத்தையும் பார்த்துக்க முடியுது, வீட்டுல இருந்து என்னால குழந்தைங்களையும் பார்த்துக்க முடியுது, கணவரையும் பார்த்துக்க முடியுது, ஆரோக்கியமான உணவையும் நேரத்துக்கு கொடுக்க முடியுது. ஏன்னா இப்பெல்லாம் வெளியில போய் சாப்பிட்டீங்கன்னா கண்ட கண்ட நோயெல்லாம் வருது. எந்த நோய் எங்க இருந்து வருன்னே தெரியலங்க, அப்படியே வந்துடுது. பார்த்தா நம்ம போய் மருத்துவரை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும், நம்ம கையில உள்ள காசெல்லாம் கரைஞ்சிரும், ஆனா நோய் குறையாது. ஆனா கொரோனா வந்தோன்னு என்ன சொன்னாங்க, வெளியில கொரோனா வந்தா வீட்டுல இருங்க, அப்பதான் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குதுன்னா அது வீடு தாங்க நடுவுரையா. ஆனா இந்த எதிரணியில இருக்காங்க பாரு, இவ்வளத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இதுல எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு பேசுறதுக்கு வந்திருக்காங்க. ஒரு நிறுவனத்தோட தலைவரா இருந்தாலும் சரி, அந்த தலைவர்கிட்ட வேலை பார்க்குற தொழிலாளியா இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் பல பல பிரச்சனைகள் இப்ப சமூகத்துல இருக்கு. ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பிரச்சனை அத சொல்லி மாளாதுங்க. இந்த பிரச்சனைகள் இந்த சங்கடங்களை எல்லாம் எப்படி நம்ம வந்து சரி பண்ண முடியும்? இதுல இருந்து தன்னால வெளியில வர முடியும்னா முடியுங்க. அது கொடுக்கிற இடம் தாங்க வீடு. தன்னுடைய வேலையை முடிச்சு வீட்டுக்கு வர அப்பா குழந்தை வீட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல விளையாடி கொண்டு இருக்கு. விளையாடிட்டு இருக்கிறது நம்மளோட அப்பா தான் வர்றாரு அப்படின்னு அந்த சத்தத்தை வச்சு அது ஒடியாருது. ஓடி வந்து அவங்க அப்பா காலை கட்டி பிடிக்குது. அந்த அப்பா ரெண்டு கையை தூக்கி அந்த நெஞ்சோட அணைச்சி அப்படியே அவருக்கு ஒரு கன்னத்துல முத்தட்டு என் செல்லமே என் வைரமேன்னு கொஞ்சும் போது அந்த குழந்தையும் திருப்பி அதோட மழலை சொல்லும் பொழுது அவருக்கு இருந்த அந்த மனசுமை, கஷ்டங்கள், சங்கடங்கள், மன அழுத்தம் எல்லாமே பறந்து போச்சுங்க. இப்படி கிடக்கிற இந்த சந்தோஷத்தை தான், இந்த மகிழ்ச்சியை தான் நாங்க என்ன சொல்றோம், இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை எங்களுக்கு கொடுத்த அந்த இறைவனுக்கு கொஞ்சமா நெஞ்சமானு அப்படின்னு எங்களையே மிகச்சு பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு இந்த குடும்பம் தாங்க, இந்த வீட்டுல தாங்க எங்களுக்கு அதிக அளவு மகிழ்ச்சி கிடைக்குது. அப்படின்னா அது வந்து இன்னைக்கு இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழலில அதிக மகிழ்ச்சி தருவது வீடு தாங்க நடுவுரையா. இன்னைக்கு வெளியில புது படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில போய் தியேட்டர்ல போய் எங்களால படம் பார்க்க முடியல. அதுலயும் ஷோ போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதாங்க, ஒரே கூச்சல் ஒரே சத்தம், படத்தை கூட நாங்க பார்க்க முடியாதுங்க. ஆனா இவங்களாம் எந்திரிச்சு ஆடுறாங்க பாருங்க, அதை தான் எங்களால பார்க்க முடியும். அந்த அளவுக்கு எங்களுக்கு இன்னைக்கு வெளியில போனா நம்மளால ஒரு இடையூறு கொடுக்காம நம்மளுக்கு இன்னைக்கு யாரும் இல்லை, இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். அப்ப வீட்டுல உட்காந்து நம்ம குடும்பத்தோட
நம்ம வீட்ல 100 இன்ச்சு சைஸுக்கு டிவி வாங்கி வச்சிருக்கோம். அதுல உட்காந்து ஒரு படத்தை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு தெரியுமா? அது டைரக்டர் ஒரு கதை பண்ணியிருந்தாலும் நாங்க 4 பேரும் டைரக்ட் பண்ணி ஒரு கதையை கொண்டு வருவோம் பாரு. அந்த மகிழ்ச்சி இந்த காலகட்டத்துல வீடு கொடுக்குதுங்க. இன்னைக்கு எவ்வளோ வந்திருக்கு, இன்னைக்கு ஆன்லைன்ல இன்னைக்கு எவ்வளோ நம்ம படம் பார்க்குறோம், எத்தனை படம் எது வேணாலும் வரிசையில பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மகிழ்ச்சி எங்க கிடைக்குது? வீட்டில தானங்க கிடைக்குது. அந்த காலத்துல எல்லாம் அன்னையர் தினம் வந்துட்டா யாரும் அவ்வளவா கொண்டாட மாட்டாங்க. ஆனா இந்த காலத்துல பிள்ளைங்க அன்னையர் தினம் சிறப்பா கொண்டாடுறாங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல அன்பு கிடைக்கிறது வீட்டிலே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. பரவாயில்ல, உங்க வீட்டில் 100 இன்ச்சு டிவிலாம் வச்சிருக்கீங்க போல. ஹெச்டிபியில் அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரில. சரி, அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாராம்சமாக அவங்க சொன்னோடைய பேச்சை ஒரு நிமிடத்துல குடும்பம் வரைக்கும், ஏன்னா என் வேலையை நான் கொஞ்சம் பார்க்கணும்ல, லைட்டா இந்த பக்கம் கிண்டி விடணும், அந்த பக்கம் தட்டி விடணும், அப்பதான் வந்து பட்டிமன்றம் கலைக்கும். இந்த அவங்க அடுத்தது அவங்க பேசுவாங்க, அடுத்தது இவங்க பேசுவாங்கன்னா அப்ப நீ எதுக்கு இருக்குன்னு கேட்கக்கூடாது. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, வெளியில கிடைக்கக்கூடிய எல்லாவற்றுமே வீட்டில் கிடைக்கிறது. அது வந்து அன்பாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும். இப்ப வெளியில போய் பார்த்தா ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர்ல வந்து உடம்பு தான் கெட்டு போகுது. அது எல்லாரும் யாராலையும் மறுக்க முடியாத உண்மை. இப்போ டாக்டர்கிட்ட போனா முதல்ல சொல்றது வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு. ஆனா சுட சுட கொண்டு வீட்டுல ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கும்போது அது கொஞ்சம் அந்த மாதிரி அமையலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கு. அதே சமயத்துல இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லாத இப்போ எல்லா நிறைய இடத்துல பேக் டு ஆஃபீஸ் வந்துருச்சு. அதை வந்து எதிர நீ நோட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து வரவங்க கண்டிப்பா அதற்கான இதை நானே எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் சுவாரஸ்யமா வரதுக்காக சொல்றேன். அது அந்த பாயிண்ட். இன்னொன்று எக்கானமிக் ஆஸ்பெக்ட்லேருந்து இப்போ நான் வீட்டிலேருந்து வேலை பார்க்க முடியும், வெளியில போய் தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சி அப்படிங்கிறத என்னுடைய சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே, ஐயோ என்னையும் பாட வச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான வீட்டுக்குள்ளே நான் எல்லாத்தையும் கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான பதில் ஏன் வெளியில போகணும் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய பேச்சர். ஏன்னா முதல்ல பேசுறவங்களுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க வந்து யாரையும் ரெஃபர் பண்ணி பேச வேணாம். அவங்க முதல்ல பால் அடிச்சுட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் வரவங்களுக்கு தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அழகான இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு சொன்னது வந்து இந்த குழந்தைகளை பராமரிப்பது அப்படிங்கிறது. நான் சொன்னாங்க, இப்போ என்னதான் நீ போய் அழைச்சி கழிச்சிட்டு வந்தாலும் இந்த வீட்டுக்கு வரும்போது, நேற்று நான் பஸ்ல வரும்போது செங்காங்ல வரும்போது அந்த பஸ்ஸை விட்டு இறங்குறாரு. ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, நடக்க கூட முடியாது, தவழ்ந்து தவழ்ந்து ஒரு மாதிரி தக்கி தக்கி தான் நடக்குது. அந்த குழந்தை அப்பா பார்த்த உடனே வேகமா ஓடி வருது. அவர் பஸ்ல தூங்கிட்டே வந்தாரு, என் பக்கத்துல தான் வந்தாரு. ஆனா அந்த குழந்தைய பார்த்தபோது அவருக்கு இருந்த ஒரு பூரிப்பு அவங்க சொன்னதை என்னால உணர முடியுது. அப்போ மனிதன் அல்லது யாராக இருந்தாலும் தன்னுடைய உறவுகளிடம் வந்து அண்டும் போது அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி வந்து வெளியில வர முடியுமா அப்படின்னு ஒரு அழகான ஒரு நியாயமான கேள்வியாகவும் இருக்கு. இதை எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு தன்னுடைய அணிக்காக வழிபேசிருக்குமாறு அடுத்த பேச்சாளராக, சமூகம்தான் என்னதான் இருந்தாலும் அதிக மகிழ்ச்சியை நமக்கு தருவது வந்து சமூகம்தான் அப்படிங்கிற அணிக்கு முதல் பேச்சாளராக பிரியங்கா நேரு அவர்களை அழைக்கிறேன். முத்துச்செல்வன், நீங்க போட்டதான் பேசுவாங்க அவங்க. அதாவது ஒரு ஒரு சொல்லு இருக்கு, அதாவது ஒரு ஒரு கவிதைன்னு கூட சொல்லலாம், ஒரு காமெடி லைன்ல. கோயிலுக்கு போய் பண்றது அர்ச்சனை, வீட்ல இருந்தாலே பெரிய பிரச்சனை. இப்படி சொல்லித்தான் நிறைய ஆண்களும் பெண்களும் நம்ம டோஸ்ட் மாஸ்டர் குரூப்லயே வந்து சேர்ந்திருக்கோம். ஆனா எங்க அக்கா இந்திரா சொன்னாங்க பாருங்க, வீட்ல இருப்பாங்களாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஹஸ்பண்டுக்கு சமைச்சு போடுவாங்களாம். அந்த அண்ணன்ட்ட கேட்டாதான் தெரியும் இந்த அம்மாவோட கைவண்ணம் என்னங்கிறது. ஏன்னா நாங்களும் சமைக்கிறோம்ல. இதுல வந்து இன்னொன்னு சொன்னாங்க பாருங்க, நான் வந்துட்டு சமூகம்ல வந்துட்டு குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ என்னோட அன்பு அக்காவே, நீங்க வந்து மறந்துட்டீங்க. முன்னொரு காலத்துல சொந்தக்காரங்க, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, பெரிய குடும்பமா சேர்ந்ததுதான் ஒரு குடும்பமே சொல்லிட்டு இருந்தோம். இப்ப அதுவே வந்து உங்களுக்கு சமூகமா தெரியுதா? சுருங்கி 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 இப்போ ஐசோலேஷன் அபார்ட்மெண்ட்னு வந்துருச்சு. உங்க குடும்பத்துல நீங்க உங்க, அதாவது ரெண்டு குழந்தைங்க, ஒரு ஹஸ்பண்ட், ஒரே ஒரு ஹஸ்பண்ட், ஒரே ஒரு ஒய்ஃப் தான் இருக்க முடியும்ல. அப்படி ஒரு சுருக்கம் ஆயிட்டீங்க. உங்க அறியாமையை நினைச்சு நான் வருந்துறதா, ஐயோ இவங்களுக்கு நம்ம இவ்வளவு பாடம் கத்து கொடுக்க நமக்கு 5 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லி வருந்துறதான்னு எனக்கு தெரியல. நடுவர் ஐயா, நீங்களே ஒத்துப்பீங்க. நானே உங்ககிட்ட பேசியிருக்கிற முன்னாடி ஒரு பட்டிமன்றத்துல, வீட்டுல இருந்தா ஒரே பிரச்சனை, குழந்தைங்க பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மச்சான் பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு சொல்லித்தான் நீங்களே டோஸ்ட் மாஸ்டருக்கு வந்திருக்கீங்க. இப்ப நடுவரா வந்து உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா? கம்பன் டீமும் உங்களையும் விலைக்கு வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்கன்னு சொல்லி சொல்லி. ஆனா ஒண்ணு, யாருமே வளரலையா இல்ல வளராத மாதிரியே இருக்கீங்களா? எத்தனை அக்கா இது அக்கா சொன்னாங்க, தொற்று நோய் வந்தபோது வந்துட்டு வீட்லயே இருக்கும்போது நெருக்கம் அதிகமாச்சுன்னு சொல்லிட்டு.
ரொம்ப அண்மையில இன்றைய சூழல்ல ரொம்ப அண்மையில நேத்து ஹாங்காங்ல நடந்த தீ விபத்தை நீங்க மறந்துட்டீங்களா? ஒரு சமூகமே கதறினது. நம்ம வந்து பர்டிகுலரா ஒரு குடும்பம் கதறிச்சு, ஐயோ ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பேசல. ஏன் வந்து மனுஷனோட மனப்பான்மை இவ்வளவு சுருங்கிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சு எனக்கே வயசாயிடுச்சுங்க. நீங்க அதாவது இப்ப அடுத்து வருவாரு பாருங்க. நம்ம அண்ணன் கேத்திரபாலன் மூக்காண்டி அவர்களோ இல்ல வந்து அன்னபூர்ணி அக்காவோ இல்ல வந்துட்டு ஆம், இந்திரா அக்காவோ, அடுத்து மேடம் சுகந்தி யசோதரனோ, இவங்க பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கு கண்ணு வலிக்குதுன்னு நான் கண்ணாடி போடல, என்கிட்ட கண்ணாடி இருக்குன்னு தான் நான் கண்ணாடி போடுறேன்ற கதை கதையா அழுந்து விட போறாங்க. இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா நடுவில் அவர்களே? ஒவ்வொரு தனி மனிதன் வந்துட்டு தான் வளர்ந்தா தான் குடும்பம் மட்டும்தான் வளருதுன்ற இவங்களுடைய இந்த குறுகிய மனப்பான்மை இருக்கு பாருங்க, அதுக்கு சரியான பாடம் புகட்ட தான் நான் வந்திருக்கேன். ஒரு தனி மனிதன் வளர்றது வந்துட்டு தான் குடும்பம் மட்டும் வளர்றது தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சமூகம் அப்படிங்கிறது பல குடும்பங்கள் சேர்ந்துதான் சமூகம். ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு வீடு நல்லா இருக்கும், ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒரு குடும்பம் போகலாம், பலி கொடுக்கலாம், ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஊரை பலி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி பலதரப்பட்ட அமைப்புகள் சேர்ந்துதான் ஒரு சமூகம். இதெல்லாம் நீங்க எப்போ தெரிஞ்சுக்க போறீங்க? ஐயோ சின்ன பொண்ணு எனக்கே தெரியுது, உங்களுக்கெல்லாம் ஏன் தெரியலன்னு நினைச்சா எனக்கு லைட்டா மனசு வலிக்குது. சரி இருக்கட்டும். அடுத்து நம்ம கேத்தபாலன் அண்ணா வந்து சொல்லுவாரு, நான் வீட்டுல அப்படி இருக்க போறேன், பிள்ளைங்களோட இப்படி இருக்க போறேன், என் சமூகத்துல வந்து எனக்கு மகிழ்ச்சியே இல்லை இன்றைய காலகட்டத்துலன்ட்டு. உங்களுக்கு ஒரு ரிமைண்டர், அதாவது எல்லார் வாழ்க்கையிலுமே வந்துட்டு குடும்பத்தை விரிவுபடுத்த நீங்க சமூகத்தோட வந்து நெருங்கி பழக பழக மட்டும்தான் அந்த சந்தோஷம் தான் உங்க குடும்பத்துல வந்து ஊடுருவும். அப்புறம் எங்க அக்கா அன்னபூர்ணி அக்கா வந்துருவாங்க உடனே, பிரியங்கா இப்படி பேசிட்டா அப்படி பேசிட்டான்னு சொல்லிட்டு. சிம்பிளான விஷயம். ஒரு வேலையா இருக்கட்டும், ஒரு 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 ராணுவமா இருக்கட்டும், இல்ல ஒரு பேரிடரா இருக்கட்டும், ஒரு மகிழ்ச்சியா இல்ல ஒரு ஒரு குடும்ப கெட் டுகெதரா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு சமூகத்துல ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணா மட்டுமே அந்த ஒரு விஷயம் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்காக நான் வந்து குடும்பம் தான், குடும்பத்துல சந்தோஷமே இல்லைங்கிறதுலாம் சொல்லல. அப்படி பார்த்தா ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயத்த நடந்தாலும் நீங்க குடும்பத்தாரோட பகிர்ந்துக்கிறீங்களோ இல்லையோ, முதல்ல சமூக வலைத்தளங்கள் தானே போடுறீங்க. அதுல இருந்தே இருக்குல்ல சமூக வலைதளம், அதுவே சமூகம் தானே. நீங்க சமூகத்தோட உங்களை இணைச்சு பாருங்க, அதுல இருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். தனி வீட்டுல இருந்துகிட்டோ இல்ல தனியா நம்ம வந்து பார்த்து பழகிக்கிட்டோ அதை வச்சு நம்ம பெருசா எதுவும் சாதிச்சிட முடியாது. சமூகத்தோட ஒரு குழந்தைய பழக விட்டாதான் நாட்டு நட்பை தெரிஞ்சுக்க முடியும், தான் எப்படி வளர முடியும்ன்றது தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க நம்ம நடுவர் வந்து எப்படியும் வந்து சமூகத்துல தான் சொல்ல போறார். என்ன அவர் சமூகத்தை சார்ந்து வாழ்ற மனுஷன்றது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அவர் கடைசியா தான் சொல்லுவாரு. சரி, நீங்களும் சமூகத்தோட என்ன மாதிரி வாழ்ந்து பழகுங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி பிரியங்கா. அதாவது இப்ப இவங்கள நீங்க இவங்க ஆர்குமெண்ட்டுக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க வரப்போற 4-5 ஸ்பீக்கருக்கு சேர்த்து கொடுத்துட்டாங்க. அவங்க அப்படி பேசுவாங்க, அவங்க நடுவர் அவங்க அப்படி பேசினா இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க, இப்படி பேசினா இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டப்ப டப்ப டப்புன்னு ஒரு மிஷின் கன் மாதிரி அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா சைக்கிள் கேப்ல வந்து இந்த மாதிரி சின்ன பொண்ணு அப்படின்ட்டாங்க. அது வந்து நம்ம ஆராய்ச்சிக்குரியது, அது தனியா பார்த்துப்போம். இன்னொன்னு, அவங்க கேட்ட கேள்வி என்ன, அஹ் அவங்கள இந்திரா அவங்க கேட்ட கேள்வி, இப்போ நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கோங்க அப்படின்னா நானும் என் புருஷனும் தான் இருக்கோம் அப்படிங்கிறது, அந்த மாதிரி தான் நீங்கள் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னாங்க. அது பார்த்தோம் ஜாயின்ட் ஃபேமிலி கிடையாது. ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்னா ஒரு ஒரு வீடு, வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அந்த தெரு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நகரம், அப்படிதான் சேர்ந்து தான் வந்து சமூகம். அப்போ வந்து அந்த மகிழ்ச்சிங்கிறது எப்படி பெருகணும், அப்போ அதை தானே நீங்கள் வந்து பார்க்கணும். அதை விட்டு உங்கள் குடும்பம், உங்கள் பொண்டாட்டி புருஷன் அப்படின்னு பார்த்தா அது எப்படி இருக்கும், அது வந்து சரியான முறை இல்லையே அப்படின்னு அவங்க கேட்டது வந்து ஒரு நியாயமான கேள்வி. இன்னொன்று, இந்த அதாவது இந்த 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 பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட குடும்பம், நம்ம பசங்கன்னு இருக்கும்போது அங்க மகிழ்ச்சி வந்து வராது. ஏன்னா பசங்க வந்து வெளியே இடத்துல போய் 4 இடத்த பார்த்து 4 விஷயத்த கத்துக்கிட்டாதான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அவேர்னஸ் வரும். அங்கிருந்து அவர்கள் வளர முடியும். அப்போ வந்து வீட்டை விட அதிகம் மகிழ்ச்சியை தரக்கூடிய இடம் வந்து சமூகம் தான் அப்படின்னு அந்த கண்ணோட்டத்துக்கு ஆஹ், தன்னுடைய அணிக்கான வலு சேர்த்திருக்காங்க. இல்ல, இதை வந்து 2 பேரும் பேசி முடிச்சிருக்கு அந்த அவர் என்ன சொல்றது, 2 பேரும் அப்படி ஒரு 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 கிரவுண்ட் செட் பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய மற்ற பிளேயர்ஸ் வந்து அதை ஃபர்தரா எடுத்துட்டு போகணும். அப்படிங்கும்போது அடுத்ததாக இதை என்ன சுகந்தினிக்கும் அவங்க வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. வருவாங்க, அப்படி அடுத்த கேத்தவர்கள் வருவாங்க, அப்படி வந்தாருன்னா பாத்துக்கணும்னு. இவங்க பேச போறாங்களோ இல்லையோ தெரியல, இவங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் வாங்கி அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டு போன மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. அதற்கு பதில் சொல்லும் விதமாக, இல்ல இன்றைய சூழலில் நமக்கு அதிக மகிழ்ச்சியை தரக்கூடியது வீடுதான் அப்படிங்கிற அணிக்கு சுகந்தினி யசோதரன் அவங்களை கூப்பிடுறேன்.
நான் பேசுறது தெளிவா கேக்குதா? கேக்குது. இணையம் வழி இணைந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம், வந்தனம். ஐயா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும், 5ல் வளையாதது 50ல் வளையுமா? அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் திருப்ப எல்லாட்டு வீட்டுல சொல்லுற விஷயமும் அதை கேட்டு வளர்ற நாங்களும் வீட்டுல இருந்துதான் நாங்க சமூகத்துக்கு போறோம். பிரியங்கா வந்தாங்க, சமூகம் தான் பெருசு, தீ விபத்து நடந்துச்சு, ஒரு சமூகத்துக்கே நடந்துச்சு, வீடு பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சு, எல்லாம் சரி. ஆனா அந்த சமூகத்தை காப்பாத்துறதுக்கும் கட்டி அணைக்கிறதுக்கும் கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறதுக்கும் எதையா உதவிச்சு? வீட்டுல சொல்லி கொடுத்த பழக்க வழக்கம் தானே. வீட்டில் சொல்லாத ஒன்று முதவில்லையே. அப்போ வீட்டில் நாங்கள் எதை சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் சமூகத்தில் பிரதிபலிக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். வீடும் ஒரு அகம்தான். இந்த அகத்தில் நாங்கள் எதை சொல்லி கொடுக்குறோமோ அதன் பிரதிபலிப்பு எங்கேயா தெரியும்? சமூகத்தில் தானே தெரியும். அப்போ நாங்கள் இங்கே தானே சரியாக சொல்லி கொடுக்க வேணும். நாங்கள் வீட்டில் ஐயா கோபப்படலாம், சந்தோஷப்படலாம், அழலாம், சிரிக்கலாம், எனக்கு பிடிச்ச உடையோடு இருக்கலாம். ஆனால் நான் போய் பிரியங்கா கூட சண்டை போட்டு கோவப்பட்டுட்டு வந்தேன்னா நாளைக்கு போய் பிரியங்காவை பார்க்குறப்போ ஐயோ இவங்க பேசுவாங்களா, இப்படி இருக்க போகிறது, இவங்க என்ன ஒதுக்கி விட்டுருவாங்களா, புருஷன் பிள்ளைங்க அம்மா அப்பா சகோதரம் அண்ணா காலையில் எழும்பி ஒரு கட்டி அணைச்சு ரொம்ப சாரி நான் தெரியாமல் செய்துட்டேனடா என்னை மன்னிச்சிடுன்னு காலைல விழுந்தா கூட அந்த கோபம் உடனேயே தீர்ந்துடும் ஐயா. ஆமாவா இல்லையா நடுவரையா? கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்ப தொடக்க நிலை புள்ளிகள் வெளியாயிடுச்சு ஐயா. அந்த தொடக்க நிலை புள்ளிகள் வெளியாகி 4-5 நாட்கள் தான் ஊர் பூரா பேசிட்டு திரிறாங்க ஐயா. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கலாமே, இந்த வகுப்புகளுக்கு போயிருக்கலாமே, ஏன் இப்படி மார்க் வந்துச்சு, உன்னால தான் வந்துச்சு. ஐயா எல்லாரும் டாக்டர் ஆக முடியுமா ஐயா? எல்லாரும் இன்ஜினியர் ஆக முடியுமா? இல்லை தானே. உங்கள் பிள்ளைய என் பிள்ளைய நான் என்ன பண்ணுவேன், தொடக்க நிலையில் 14 புள்ளியா, வாமா வீட்டுக்கு நானும் அப்பாவும் இருக்கோம், நம்ம பார்த்துக்கலாம். இது ஒன்றும் வாழ்க்கை முடியலை, எவ்வளவோ சாதிக்கிறதுக்கு இருக்குது. இப்போ தான் தொடக்க நிலையே இருக்குது. அதுக்கு பிறகு உயர்நிலை, அதுக்கு பிறகு ஜேசி, அதுக்கு பிறகு பல்கலைக்கழகம். வாழ்க்கையில் எவ்வளோ இருக்கு ஐயா. சமூகம் விட்டு வைக்குதா? நோண்டி ஃபோன் பண்ணி நமக்கு கேட்கறது, இது எப்படி, ஏன் நீ படிப்பிக்கலையா, இது தேவையா இந்த சமூகத்துக்கு ஐயா? அவன் வேலையை பார்த்துட்டு அவன் வீட்டில் கஞ்சியை குடிச்சிட்டு உட்காரலாம் தானே ஐயா. இன்னைக்கு உளவியல் பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ஐயா, இந்த சமூகத்துல நடக்கிற கொலையோ குற்றமோ கற்பழிப்போ மதுவோ மாதுவோ எதுவா இருந்தாலும் எங்களோட வளர்ப்பிலையோ இல்லை வீடுகளுக்குள்ள நடக்கிற தேவையற்ற விஷயங்களை பிள்ளைகள் பார்க்கறதாலேயோ அங்கே பிரதிபலிக்குதுன்னு நானே ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம அங்கே திருத்துறதுக்கு இங்கே வீடுகளுக்குள்ள உளவியலை ஆராய ஆரம்பிச்சிட்டோமாமாவா இல்லையா ஐயா? என் பிள்ளைய நான் சரியாக வளர்க்குறேனா? நான் என்ன கேள்வி கேட்குறேன், நாளைக்கு நீ ஒரு சமூகத்தில் நல்ல பிரஜையாக போய் நிற்பியா? உன் பெண்டாட்டியா வடிவா பார்ப்பியா? உன் புருஷனை அழகா பார்ப்பியா? எல்லாம் எங்கேயா சொல்லி கொடுக்குறோம்? வீட்டுக்கு தானேயா சொல்லி கொடுக்குறோம். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் வச்சு சொல்லி கொடுக்குறாரா இப்படி பண்ண அப்படி பண்ணு? என் பிள்ளைய நான் எப்படி வளர்க்குறேன், என் குடும்பத்தை எப்படி கொண்டு போகிறேன்றது வெளியே தானேயா பிரதிபலிக்குது. சமூகத்தில் போகிறப்போ அவங்க எப்படி நடக்கிறாங்க, ஒரு வயசான பாட்டி வீதி கடக்கிறதுக்கு நிற்கிறப்போ என் பிள்ளை போய் அந்த பாட்டி கையை பிடிச்சி கடக்க வைக்குதுன்னா எவ்வளோ சந்தோஷம் ஐயா. அதை நான் வீட்டில் தானேயா சொல்லி கொடுத்தேன், சமூகம் எனக்கு சொல்லி கொடுத்துச்சா? சமூகம் எப்போ பாரு குறை குற்றம், அங்கே போனா இங்கே போனா இவங்க கூட பேசுனா அங்கே தேவையே இல்லையா? ஏன்னா நான் வெளியே ஒரு டோஸ்ட் மாஸ்டரில் ஒரு கப்பு வின் பண்ணிட்டு வந்தா என் புருஷனும் என் பிள்ளைங்களும் வந்தோடனே கட்டி அணைச்சு அம்மா வெரி ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க. புருஷன் 43 வயசுல இப்படி வின் பண்ணியிருக்கியே, கப்படிச்சிருக்கியேன்னு கட்டி அணைப்பார். பிரியங்கா பக்கத்தில் நின்றா இவ எப்படிடா இதை வின் பண்ணினா, வீட்டில் வேலை செய்கிறா, வேலைக்கு போகிறா, இங்கே நிற்கிறா, இது எனக்கு ஏண்டா கிடைக்கல கேட்பீங்களா இல்லையா பிரியங்கா? அதுதானே வாழ்க்கை. அது எப்படியா வந்துச்சு? போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமல் இருக்கக்கூடாது. அது வழியே ரொம்பவே இருக்குது. நான் வழியில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சுகந்தினியாக தெரியலாம் ஐயா, அதில் தப்பே இல்லை. ஆனால் என் வீட்டில் நான் ஒரு உயிரோட்டம், என் ஆத்மாவின் ராகங்கள் வாசித்து கொண்டு இருக்கப்படும். அதனால் வீடு 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 தான் சந்தோஷம் இன்றைய சூழ்நிலை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. அருமை அருமை. அதாவது இவங்க சொல்லும்போது கவிஞர் பூ மேத்தாவோட ஒரு கவிதை சட்டம் ஞாபகம் வந்தது.
ஊருக்கு பழி சொல்ல தெரியும் வழி சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லுவார் அவரு. ஒரு அழகான கவிதை. அதாவது எது பண்ணாலும் குறை சொல்றதுக்கு தான் ஊர்ல இருப்பாங்க, அதனால நான் இப்ப சொல்றதுனால அவங்க பக்கம் சாதகம் நினைச்சுக்காதீங்க. அந்த அந்த பேச்சுக்கு இந்த கவிதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா தோணுச்சு. நல்ல ஒரு காத்திரமான பேச்சு, அந்த வடிவான ஒரு அழகான பேச்சு. அவங்க பாஷையில சொன்னா வடிவான அந்த வடிவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அழகான வடிவுடை அம்மன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆஹ் இது அவசரப்பட்டு ஏதோ நீங்க 43 வயசு சொன்ன மாதிரி ஒரு அதை நான் வந்து அவைக்குறிப்புல இருந்து எடுத்துடுறேன். அதனால வந்து ஏன்னா ஆச்சரியமா இருக்கு. அது பெரிய விஷயம். ரொம்ப ஒரு அழகான, அதாவது இப்போ என் பசங்க கேத்திரபாலன் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி பார்க்கும்போது சொன்னார், நீங்க பிஎஸ்எல்இல ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க, அதை பத்தி நான் ஒரு இடத்துல பேசினேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா நான் ரெண்டு பசங்களை பிஎஸ்எல்இ போய் தைரியமா வீரண்டானா அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த நிக்கலாம், அது எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அப்போ அந்த பிஎஸ்எல்இல என் பையன் படிக்கும்போது 5வது படிக்கும்போது ஒரு 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 கட்டுரை ஞாபகம் வந்தது. அதாவது ஒரு வயதான மூதாட்டி சிக்னல் கிராஸ் பண்றதுக்கு நிற்கிறாங்க, பையெல்லாம் கீழே போட்டாங்க, நீ அப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு அந்த டீச்சர் கேட்டதா கேள்வி வந்தது. அவங்க அது மனசுல வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க சுகாந்தினியோடைய பாயிண்ட் என்னன்னா, நீ என்ன விதைக்கிறியோ அது வெளியில் பார்க்கக்கூடிய இடம்தான் சமூகம், ஆனா விதைக்கக்கூடிய இடம் வந்து உன்னுடைய வீடு அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப அஹ், ஒரு ஆழமான சிந்தனை, ஆழமான புள்ளியிலிருந்து அந்த பாயிண்ட் வச்சிருக்காங்க. இதை ஃபர்தரா நான் இது பண்ண முடியாது, ஏன்னா அடுத்த பேச்சாளர் பேசுறதுனால இதை உள்வாங்கி கொண்டு மற்ற பேச்சாளர்களுக்கு வந்து வலு சேர்க்கணும்னு கேட்கிறேன். இன்னொன்னு, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்கள் என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் அவர் என்கிட்ட சாரி கேட்பாரு, மறுபடியும் அவரை தான் நான் சாரி கேட்க வைப்பேன், ஆனால் நான் சாரி கேட்க மாட்டேன் அப்படிங்கிற. ஆனால் இவங்க வந்து அப்படியே நாங்களும் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படியே அந்த ஒரு 43 மாதிரி இதையும் போற போக்குல கடந்து போயிட்டாங்க. எந்த வீட்டில் ஒய்ஃப் சாரி கேட்கறாங்கன்னு தெரியல. நான் நில்லுனாலும் நிற்கணும், நான் உட்காருனாலும் நிற்கணும் அப்படிங்கிற கணக்காக தான் எல்லா ஃபேமிலியும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அதையும் நான் வைகுறுப்புலேருந்து எடுத்துடுறேன். அதனால வந்து அப்போ அந்த சமூகத்துல போய் இப்படி பண்ண முடியுமா? ஏன்னா சமூகம் அப்படிங்கிறது ஒரு போட்டி பொறாமை நிறைந்த உலகம். அப்போ குடும்பம் அப்படிங்கிறது வந்து என்னை அனுசரித்து என்னை என்னை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அழகான தோட்டம் மாதிரி இருக்கக்கூடிய இடம் அல்லவா? அப்போ அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம என்னிட்ட சொன்ன மாதிரி என்வாரன்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிம்பாங்க. அதைத்தான் வந்து அவங்க, நான் ஆங்கிலத்தில் சொன்னதை அவங்க வந்து 5 நிமிஷமா தமிழ்ல பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அழகான அது. இன்னொன்று உளவியல் வார்த்தையில இப்போ நிறைய இப்போ எல்லா நாடுகள்லையும் இந்த உளவியல் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. 8 மணிக்கு பொண்ணை வீட்டுக்கு வெளில போகாதன்னு சொல்றியே, 9 மணிக்கு மேல உன் பையனை வீட்டை விட்டு வெளில போகாதன்னு சொல்லு அப்படின்னு எல்லா தாய்மார்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதாவது பெண்களை வளர்க்கக்கூடிய அதே தாய்மார்கள் ஆண்களையும் அப்படிதான் வளர்க்கும். ஏன்னா யாரு தப்பு பண்றா, யாரோ ஒரு தப்பு பண்றான், அப்ப யாரோ ஒரு அம்மா அந்த பையனை வெளில அமைச்சிருக்காங்கல்ல, அப்படிதானே அந்த தப்பு நடக்குது அப்படிங்கிற ஒரு இதுவும் ஒரு காத்திரமான ஒரு புள்ளியிலிருந்து அணுகியிருக்காங்க. ரொம்ப மிக சிறப்பான பேச்சு, வாழ்த்துக்கள் சுகந்தினி. அடுத்ததாக அவர் ஹரிபிரசாத் அப்படியே அப்படியே கேமரால அப்படியே கண்ணு வழியா என்கிட்ட வந்துருவார் போல, அப்படியே துருன்னு பாக்குறாரு. இதெல்லாம் இருங்க, நான் வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட்டு அதுக்குள்ள நீ பாட்டுக்கு ஏதாவது பேனா எழுதிக்கிட்டு அந்த பக்கம் தீர்ப்பு எழுதிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க, நான் வரேன், அப்படி பேசிக்கலாம் அப்படிங்கிற கணக்குல வந்து சமூகம்தான் அதிக மகிழ்ச்சியை தரக்கூடியது அப்படின்னு அணியில வாங்க ஹரிபிரசாத். நடுவர் அவர்களுக்கு வணக்கம். என்னை யார் என்று தெரிகிறதா? நடுவர் அவர்களே, ஞாபகம் இருக்கிறதா? நடுவர் அவர்களே, எங்கள் அக்கா யசோதை பேச்சை முடிக்கும் பொழுது வீடு 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 என்று 3 முறை தீர்ப்பளித்தது போல் சொல்லிவிட்டு சென்றார்கள். வீட்டில் இருக்கும் உறவுகளை பற்றி பாத காணிக்கை படத்தில் கண்ணதாசன் ஒரு பாடலை அற்புதமாக சொல்கிறார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ யாரோ. நடுவர் அவர்களே, அதே பாடல்ல சமூகத்துக்கான வரிகளையும் கண்ணதாசன் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க. ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம், கூடி வரும் கூட்டம், கொல்லி வரை வருமா. அதாவது யசோதை அக்கா ஒண்ணு சொன்னாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை. இந்த பாத காணிக்கை பாடல்ல நீங்க சொன்னீங்கன்னா, தொட்டில் பழக்கமான வீடை வந்து அவரு கடைசி வரை யாரோங்கிற கேள்விக்குறையோட முடிப்பாரு. ஆனா சமூகத்துக்கான நபர்களை மட்டும்தான் இவர்கள் என்னுடன் கொல்லி வரை வருவார்களா என்று சமூகம் சார்ந்த நபர்களுக்கு தான் முக்கியத்துவத்தை இந்த பாடலில் கொடுத்திருப்பார் கண்ணதாசன். இதற்கு காரணம் அக்கா யசோதையின் பேச்சிலிருந்தே வருகிறேன். நான் ஒரு குடும்பத்திற்கு ஒரு சமூகத்திற்கு ஒரு நல்ல மனிதனை தருகிறேன், ஒரு நல்ல மனிதனை உருவாக்கக்கூடிய திறமை குடும்பத்திற்கு தான் இருக்கிறது என்று குடும்பத்திற்காக வாதாடினார்கள். அதே குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் ஹிட்லர், முசோலினி போன்றவர்கள்.
அவர்களால் நாடு திண்டாடிய கதையும் நமக்கு தெரியும். அதாவது இன்று மகிழ்ச்சி என்றால் என்ன என்பதே சுருக்கப்பட்ட பொருளாக மாறிவிட்டது தமிழ் சமூகத்தில். நடுவர் அவர்களே, தமிழ்ல ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கு, ஒப்புரவு அறிதல் அப்படின்னு. நடுவர் அவர்களே, கீழடியில எப்படி அகழ்வாராய்ச்சியை தோண்டி எடுக்கிறோமோ அந்த மாதிரி தமிழ்ல இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் அப்பப்ப தோண்டி எடுக்கணும். ஒப்புரவு அறிதல்னா என்னன்னு கேளுங்க. மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி என்ன அப்படிங்கிறாங்க. அதாவது குடும்பமா சாப்பிடுறதுல மகிழ்ச்சி இல்ல, குடும்பமா போய் நீ கோயில்ல ஒரு அன்னதானம் போடுவோங்க பாருங்க, அதுல ஒரு 1000 பேர் சாப்பிட்டு பயனடைவாங்க பாருங்க, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு ஒப்புரவு அறிதல் சொல்கிறது. அதாவது மழை எவ்வாறு நல்லவனோ தீயவனோ அவன் மீது பெய்கிறது, அது அதனுடைய பணியை செம்மையாக செய்கிறது. அதுபோல குடும்பத்தில் இது போன்ற வளர்க்கப்பட நபர்கள் தான் சமூகத்தை எப்பவுமே குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே ஒரு வளர்ச்சிக்கான பாதையாக மாற்றக்கூடிய திறமை சமூகத்தில் தான் இருக்கிறது. நடுவர் அவர்களே, அதுதான் வளர்ச்சி. 5 வயசுல நான் ஏமாந்தேன், அதை நினைச்சு என்னோட 20வது வயசுல நான் சிரிப்பேன் பாத்தீங்களா, அதுதான் மகிழ்ச்சி. ஆனா அந்த 20 வயசுல எனக்கு அந்த ஏமாற்றத்தை கொடுக்குமா? சமூகம் எனக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது நடுவர் அவர்களே. அதனால கண்ணதாசன் எப்படி கொல்லி வரை இந்த சமூக உறவு என்னுடன் வருமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட முடிக்கிறாரு பாத்தீங்களா. அந்த கேள்விக்குறியை தான் நான் உங்களிடமும் வைக்கிறேன். எது மகிழ்ச்சி? ஔவையார் ஒரு வார்த்தை சொல்றாங்க, பிறருக்கு கொடுத்து உதவுவதுதான் ஈகை, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அந்த கொடுத்து உதவும் பழக்கம் சமூகத்தில் மட்டும்தான் வரும். குடும்பத்துல நான் பாத்தீங்கன்னா பள்ளியில பாத்தீங்கன்னா விடுதியில படிச்சேன். அப்ப சில பெற்றோர்கள் வருவாங்க, சில சமயம் தின்பண்டங்கள் வாங்கிட்டு கொடுத்தாங்கன்னா, டேய் நீ மட்டும் வச்சு சாப்பிட்றா அப்படிம்பாங்க. மற்றவனோட கொடுத்து சாப்பிடுங்கிற பழக்கம் அவங்களுக்கு வராது. ஆனால் அந்த சமூகத்தில் ஆசிரியராக இருந்தவர்கள் எல்லாத்தோட தின்பண்டங்களையும் ஒட்டுக்கா வாங்கி அது எல்லாத்தையும் கலந்து ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாருக்குமே சமமாக பிரிச்சு கொடுப்பாங்க. ஒரு பகிர்த்துன்று பல்லுயிர் ஓம்புதல்ங்கிற ஒரு விஷயத்தையே சமூகம்தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. அதனால் இன்று எப்படி நாம் சமூகமாக மகிழ்ச்சியாக இந்த பட்டிமன்றத்தை அரங்கேற்றி கொண்டு இருக்கிறோமோ, இதே சமூக சூழ்நிலைதான் நம் வளர்ச்சிக்கு உதவும் என்பதை கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி, நடுவர் அவர்களே உங்களுக்கு ஒரு நன்றி கூறி, எனது எதிரணி நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓமுதல் தொகுத்தவற்றுள் நூல் தலை. அதாவது அழகான ஒரு குரல். சமூகம்தான் நமக்கு அந்த பெயர்பட்ட செய்தியை கொடுக்கக்கூடியது. நீ படிச்சது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அது பெட்டர்னு பாக்குறியா, இல்ல நீ கொடுக்கறியா அப்படின்னா வள்ளுவர் என்ன சொல்றாரு, இதுதான் சிறந்தது. நீ என்னதான் நூலை படிச்சா கூட, இந்த ஒரு திரைப்படத்துல ஒரு வசனம் வரும், ஒரு பெரிய லைப்ரரி பக்கத்துல ஒரு 4-5 குழந்தைங்க மழையில நனைஞ்சி இது பண்ணும். அப்போ சுஜாதாவுடைய ஃபேமஸ் டயலாக் இது. அவர் சொல்லுவார், தேவைப்பட்ட அந்த லைப்ரரியில எல்லா புக்கையும் எரிச்சிட்டு இந்த குழந்தைங்களுக்கு அந்த குளிருக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த புத்தகத்தோடய அந்த குழந்தைகள் தான் மதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னக்கூடியதை கண்ணதாசன் பாடல்ல இருந்து ஆரம்பிச்சு அவர் வருவாரான்னு சொல்லி கடைசியில் என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வச்சுட்டு போயிட்டாரு. அதாவது மகிழ்ச்சி அப்படிங்கிறதோடைய டெஃபினிஷன் என்ன, வரையறை என்ன? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அது மாறும். இப்போ எனக்கு தமிழை பற்றி, பாரதியை பற்றி, கம்பனை பற்றி பேசினா அப்படின்னா அது ஒரு உவகை கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியும். ஆனா இன்னொருத்தவங்களுக்கு வெவ்வேறு வரும். அது அப்படிங்கும்போது ஆனா நம்ம என்ன சொன்ன மாதிரி மகிழ்ச்சி அப்படிங்கிறது காலத்திற்கு காலம் மாறுபட்டாலும் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உவகை, அதுக்காக தான் தமிழ்ல ஒரு அழகான வார்த்தை வச்சிருக்கான், உவகை அப்படின்னு. இப்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதோடைய ஒரு ஆழ் பொருளாக பார்க்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த உவகையை தரக்கூடியது சமுதாயத்தோடு நாம் இணைந்து இருக்கும் போதுதான் வரும். அப்பேற்பட்ட மகிழ்ச்சி தான் சிறந்தது அப்படின்னு தன்னுடைய வாதத்தை வச்சு போயிருக்காரு. அடுத்ததாக, இல்ல இன்றைய சூழலில் வீடுதான் அப்பேற்பட்ட மகிழ்ச்சியை தரக்கூடியது அப்படின்னு பேசுவதற்காக அன்னபூர்ணி கார்த்திகேயன் அவர்களை அழைக்கிறேன். அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் அன்னபூரணியின் அன்பான வணக்கங்கள். ஐயா, இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது அந்த ஆப்போசிட்ல இருக்க 4 பேர் தான் நான் நினைக்கிறேன். சரியா இல்லையான்னு உங்க தீர்ப்பு சொல்லிடும். வந்த உடனே உங்களை விலைக்கு வாங்குறது, உங்களை அவங்க கூட கூட்டு சேர்க்கறது, இதையே பொழப்பா வச்சிருக்காங்க. எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்றீங்களா? அவங்க கிட்ட அந்த தலைப்பு என்னங்கிறத மட்டும் இன்னொரு தடவை சொல்லிடுங்க. ஏன்னா நாங்க என்னமோ சமூகத்துக்கு கூடயே போக மாட்டோம், நாங்க வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டோம், இந்த சமூகம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு கண்ணை மூடிக்கிற மாதிரியே பேசிட்டு போயிருக்காங்க 2 பேரும்.
பாட்டு வேற கண்ணதாசன் பாட்டை வேற சொல்லிட்டு போனாரு தம்பி ஹரிபிரசாத் அவர்கள். நாங்களும் பாட்டு வச்சிருக்கோம், நாங்களும் பாட்டு கேட்போம். அன்பாலே அழகாகும் வீடு, ஆனந்தம் இதற்கிங்கே ஏது, அடக்கோயில் கொஞ்சம் போரடித்தால் தெய்வம் வந்து வாழும் வீடு. சமூகத்துல வந்து வாழுன்னு சொன்னாங்க, வீட்டுக்கே வரும்னு சொல்லியிருக்காங்க தம்பி, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. சமூகம் 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 இன்னும் நாங்களாம் சமூக விரோதிங்கிற அளவுக்கு எங்களை ஃபீல் பண்ண வச்சுட்டு போயிருக்காங்க ஐயா. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. வீடுகள் அதே வேற அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க, வீடுகள் சேர்ந்ததுதான் சமூகம். ஒரு சமூகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு சமூகம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு வீடும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அது ஏன் அவங்களுக்கு புரியலன்னு எங்களுக்கு தெரியல. அநேகமா இன்னைக்கு உங்களுடைய தீர்ப்பு சொல்லிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் சாப்பாடு கொடுத்தா நீ மட்டும் வச்சு சாப்பிடுன்னு சொல்லி வீட்டுல கொடுப்பாங்க. ஆமா தம்பி, தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும். அதையும் உங்க வீடு சொல்லி கொடுத்துருக்கோம். நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுன்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர யாருக்குமே கொடுக்காதன்னு எந்த தாயும் சொல்லவே மாட்டாங்க. அதையும் அவங்களுக்கு அதை நான் எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேங்க ஐயா. அப்புறம் அன்னதானம் போடுறத பத்தி எல்லாம் பேசிட்டு போனார். என்னைக்காவது ஒரு நாள் பண்ணலாங்க ஐயா அன்னதானம். தினமும் பண்ண முடியாது. தினமும் வீட்டுல எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதே கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு அன்னதானம் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆளுக்கு ஒரு டிஷ் செய்ய வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இவங்க என்னடான்னா இப்பதான் வந்து நாங்க தான் சமூகம், நாங்க மட்டும்தான் இருக்கோம், சமூகத்துல நாங்க தான் மகிழ்ச்சியா இருக்கோம்னு சொல்லிட்டு போறாங்க. இன்றைய சமூகத்துல அதிகபட்ச அழுத்தத்துக்கு ஆளாகி எல்லாரும் பண்றது என்னன்னா சுற்றுலா போறாங்க. எத்தனை நாள் போக முடியும்? 2 நாள், 5 நாள், 10 நாள், 1 மாசம் கூட போயிட்டு வாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் பெட்டியை கொண்டு வந்து வீட்டுல ஒரு ஓரமா வச்சுட்டு அப்படியே உங்க வீட்டு மெத்தையில மல்லாக்க படுக்கும் போது ஒரு நிம்மதி வரும் பாத்தீங்களா? அந்த நிம்மதிய மெரினா பே சான்ஸ்ல போய் நீங்க படுத்தா கூட வராது. ஐயோ இதுக்கு எவ்வளவு பில்லு போடணும்னா தெரியலையே அப்படிங்கிற ஒரு பதட்டம் தான் இருக்கும். நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த சமூகம் எங்களுக்கு வேணான்னு சொல்லல. இந்த சமூகம் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதை காட்டிலும் அதிகமான நெருக்கடியை தான் கொடுத்திருக்கிறது. அதை தான் நாங்க சொல்ல விரும்புறோம். நினைச்சு பாருங்க, ஒரு குழந்தை பிறந்த உடனே அழுவணும், 3 மாசத்துல குப்புரடிக்கணும், 5 மாசத்துல தவழணும், 8 மாசத்துல எட்டு வைக்கணும், 1 வயசுல நடக்கணும், 2 வயசுல பேசணும், 5 வயசுல ஸ்கூலுக்கு போகணும். இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்குங்க ஐயா. 8 மாசத்துல வைக்கிற எட்டை ஒரு 10 நாள் கழிச்சு வச்சாதான் என்ன? விட மாட்டாங்களே. ஐயோ அந்த வீட்டுல அப்பதான் போகுது, இதே பையன் வயசுதான், ஆனா அவன் நடந்துட்டானே, 6 மாசத்துக்குள்ள நடக்குது, இன்னும் ஓம்புள்ள நடக்கலையா? எத்தனை கேள்வி இது. அதோட நின்றுமான்னு கேக்குறீங்களா? எப்படியோ தப்பி தவறி அவன் படிச்சு முடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டான், இன்னும் கல்யாணம் பண்ணலையான்னு ஒரு கேள்வி. கல்யாணம் பண்ணிட்டானா என்ன இன்னொன்னு விசேஷம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. அதையும் ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அடுத்து என்ன ஒரு புள்ள தானா அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த ஒரு புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து இதே கேள்வி 3, 5, 7 அப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்ப இவங்களுக்கு நீங்க என் பாயிண்ட் வரை நீங்களே சொல்லிட்டீங்க. இந்த ஊருக்கு பழி சொல்ல மட்டும்தான் தெரியும், வழியை வீடுதான் கொடுக்கும். இந்த சமூகத்திற்கு நிறைய அலங்காரம் தேவைப்படுகிறது. இப்ப நான் வெளியே போகணும் அப்படின்னா ஒரு சர்வ அலங்காரத்தோட தான் நான் போகணும். அது கிட்டத்தட்ட எனக்கு சுமை மாதிரி. என் வீட்டுல நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேங்க ஐயா. அவ்வளவுதான் நாங்க சொல்ல விரும்புகிறோம். இந்த சமூகம் கேள்வி மேல் கேள்வி கேட்டு எங்களை நோகடித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் எங்கள் வீடு எங்களை அரவணைக்கிறது. இந்த கேள்வி கேட்டு எங்களை நெருக்கத்துக்கு ஆளாக்குற சமூகத்தை காட்டிலும் என்ன குறை இருந்தாலும் அதை அப்படியே என்னோடு சேர்த்து அரவணைத்துக் கொள்ளும் என் வீடு எனக்கு அதிகபட்ச மகிழ்ச்சியை தருகிறது என்று கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. அதாவது என்னை நானாக உணர்வதற்கு எனக்கு வீடுதான் ஒரு தகுந்த தளம் அப்படின்னு அவங்க சாராம்சமாக சொன்னது. இந்த ஒரு நகைச்சுவையாக சொல்வது உண்டு. நான் படிச்சுட்டு நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன். படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டு அப்புறம் வேலைக்கு போனதான் தெரியுது முதல்ல ஹெல்ப் பண்ண வேண்டியதால் நான் தான், எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறோம். கடைசியில் வந்து பார்த்தா நமக்கு தான் பத்தாம போயிடுது அப்படிங்கிறாங்க. நான் ஏதோ சமூகத்துக்கு விரோதி கணக்காக பேசுகிறாங்களே அப்படின்னு அவங்க சொன்ன, அதாவது என்னுடைய குடிமை வந்து சமூகத்தின் கையில் போச்சுன்னா அவங்களுடைய இந்த பொம்மலாட்டம் பண்ணுவான் பாருங்க, அவங்களுடைய ஆட்டத்துக்கு தகுந்த மாதிரி என்னுடைய மகிழ்ச்சி போச்சு அப்படின்னா பிஎஸ்எல் எவ்வளோ பாயிண்ட் 8 பக்கத்து 6 வாங்கினான் போல, ரிபப்ளிக் போயிட்டான் உங்க பையன். அப்போ இந்த மாதிரி ஒரு பியர் ப்ரெஷரை, இந்த மாதிரி ஒரு என்னுடைய மகிழ்ச்சியை குலைக்கக்கூடிய இடமாக சமூகம் இருக்கு. ஆனா வீடு அப்படிங்கிறது இப்ப நிறைய பேர் பார்ப்போம், இந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கணக்கா நம்மளும் போவோமே. அவங்க பார்த்தோம்னா அவங்க பாலி போனாங்கன்னா நம்ம ஜப்பான் போவோம், தூக்குடாப்பட்டிய
அப்படின்னு போயிட்டு ஜப்பான் போயிட்டு அங்கே போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அபாடான்னு எப்போ வீட்டுக்கு வந்து சாய்வோன்னு இருக்கு. அந்த மாதிரி என்னுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். ஏன்னா என்னுடைய மகிழ்ச்சியை நான் மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்புறம் வந்து அவங்களுடைய டியூனுக்கு தகுந்த மாதிரி நான் ஆடுற மாதிரி ஆயிடும் அப்படின்னு அவங்களுடைய பேச்சின் சாராம்சமாக பார்க்குறேன். ஒரு அழகான அதாவது என்னுடைய என்னுடைய நெருக்கடியெல்லாம் புரிந்து கொண்டு என்னை அரவணைத்து சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட சுகந்தினி பேசினதோடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் அன்னபூர்ணியோடைய பேச்சு இருக்கு. அதாவது வேற டைமென்ஷன்ல அந்த மாதிரி தான் எனக்கு வீடு அமைந்திருக்கு. அதுதான் எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது அப்படின்னு. ஏன்னா மற்ற புற மகிழ்ச்சி எல்லாம் ஒரு கட்டத்துல ஓஞ்சிரும் அப்படின்னு ரொம்ப அழகான சில பாயிண்ட்ஸை பேசினாங்க. அடுத்ததாக காயத்ரி ராஜமாணிக்கம் இல்லவே இல்லை சமூகம்தான் அதிக மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு பேசுறதுக்கு. வாங்க காயத்ரி. நான் நன்றாக தெரிகிறேனா? என்னுடைய ஒளியும் நன்றாக தெரிகிறதா? ஒளி காட்சி எல்லாம் நல்லா இருக்கு. நன்றி நன்றி. என் தமிழுக்கும் என் தமிழால் இணைந்த நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் என் முதற்கண் வணக்கம். பொய் 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 இத்தனை பொய் பேசுறாங்களே இந்த எதிரணியில இருக்கிறவங்க. சொல்றதெல்லாம் பொய்யா இருந்தா நம்ம என்னதான் பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் தலைப்பு சரியா சொன்னீங்க, புரிஞ்சுக்கோங்கன்னு அன்னபூர்ணி எங்களை பார்த்து சொல்றாங்க. நான் உங்ககிட்ட சொல்றோமா, அதிகம் அதிகம் அதை கவனிங்க. அதை வச்சுதான் நாங்க சமூகம்னு சொல்றோம். எதுக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஊருக்கு பழி சொல்லதான் தெரியும், வழி சொல்ல தெரியாதுன்னு. யாதும் ஊரே யாவரும் கேலி தீதும் நன்றும் பிறதரவார நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன் என்று கனியன் பூங்குனர் எதை வச்சு சொன்னாரு? தனி வீடுகளை பத்தி சொன்னாரு. எங்க போனாலும் நம்மளுக்கு அந்த சமூகம் இருக்கு, நம்மளை கட்டி தடவை நம்மளோட உறவினர்கள் மாதிரி இருப்பாங்க, அப்படி அது ஒரு மன மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு தானே அவர் எழுதினாரு பல்லாயிரக்கணக்கு நாள்களுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் எல்லாமே பொய்யா சொன்னா நம்ம என்னதான் பண்ணுது? சுகந்தினி சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்க வந்து வீட்லயே நல்லதெல்லாம் சொல்லித்தரோம், நல்ல பாடங்களை சொல்லித்தரோம். ஆமா, அப்புறம் எதுக்கு சமூகத்துல இருக்க பள்ளிக்கூடத்துக்கு உங்க பிள்ளைங்களை அனுப்புறீங்க? வீட்லயே வச்சுக்க வேண்டியதானே? அந்த பள்ளிக்கூடத்துலதான் உங்களை விட அதிகமான நல்ல பாடங்களை சொல்லி தருவதாலையும் நல்ல ஒழுக்கங்களை சொல்லி தருவதாலையும் நம்ம அந்த சமூகத்தில் இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்துக்கு போறோம். அப்போ இந்த பாடங்களை விட அந்த பாடங்களோட மதிப்புகள் அதிகமா இருக்கிறதுனாலதான் நாங்க மகிழ்ச்சி அங்க இருக்குதுன்னு சொல்ல வரோம். அடுத்தது முதல்ல பேசின இந்திரா, அம்மம்மம்மம்மா வீடுங்கிறது என்னம்மா? 4 சுவர், அதுல அதிகபட்சம் இன்னைக்கு 4 பேர். அந்த 4 பேரும் நம்ம கூட உட்காந்து பேசுறது பாத்தீங்கன்னா 4 மணி நேரம். அம்மா வேலைக்கு போறாங்க, அப்பா வேலைக்கு போறாங்க, நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்க. வீட்டுக்கு வந்தா நான் என்ன சமைக்கணும், என்ன வீட்டு பாடம் இருக்குது, ஐயோ நாளைக்கு என்ன சமைக்கணும், அடுத்தது நம்ம கனவுகளை நோக்கி அதை பத்தி யோசனைகள் தான் நம்மளுக்கு ஓடிட்டு இருக்கே தவிர உட்காந்து பேச எங்க இருக்கு? அதுல எங்க மன மகிழ்ச்சியை நீங்க தேட முடியும்னு எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு இவங்களுக்கு வேணா சொல்லலாம். சுகந்தினி சொன்னாங்க, நாங்க வீட்லயே ரொம்ப உட்காந்து பேசுவான் அப்படின்லாம் சொன்னாங்க. எங்க வீட்டுல அப்படித்தாங்க ஒரு நாள் நடந்துச்சு. நான் என்னுடைய கணவருக்கு தேநீரை போட்டு கொடுத்துட்டு பக்கத்துல உட்காந்துங்க. என் நண்பர் அவரோட மாமனார் வீட்டுல எல்லாம் அப்படின்னு சொன்னாருங்க. விடுவனா நானு 15 வருஷ கதையையும் பிடிச்சி இழுத்தேன். இவங்க வீட்டுல அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்கன்னு பேசின 5 நிமிஷத்துலயே 1000 சண்டை வந்துச்சு. அதனால அவருக்கு மன உளைச்சல். அதுக்காக நான் வெளியே போயிட்டு வரேம்மா, நண்பர்கள் கிட்ட பேசிட்டு வந்தவர் முக மலர்ச்சியோட வராரு. அதே மாதிரி இப்ப நாட்டை விட்டுலாம் நிறைய பேர் வேலைக்காக வெளி நாடுகளுக்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் மன மகிழ்ச்சியா இல்லையா அப்படின்னு கேட்டா அவங்களோட சோகங்கள் இருக்கு. அந்த சோகங்களை மறைக்கிற ஒரு இதாகதான் இந்த சமூகம் இருக்கு. கோயில்களுக்கு போகிறதாகட்டும், இல்ல இந்த மாதிரி மன்றங்களுக்கு வர்றதாகட்டும், நம்ம மாதிரி பேச்சாளர் மன்றத்துக்கு என்னதான் இருந்தாலும் வீட்டுல இருந்து வந்து பேச்சாளர் மன்றத்துக்கு உட்காரோம் இல்லைங்களா, அது மன மகிழ்ச்சியை தருதுன்னு தானே உட்காரோம். அது மன மகிழ்ச்சி நம்மளுக்கு அதிகமா இருக்குது இல்லையா, அதைத்தான் நாங்க சொல்ல வரோம். அதுக்கப்புறம் இதை நான் மட்டும் சொல்லுங்க. இப்ப நான் வந்து ஒரு பேச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எங்க மாமியார் பேசுனதுக்கு ஒரு பேசுன்னு வச்சுக்கோங்க, 4 பாயிண்ட் போட்டு பேசணும்னா எங்க மாமி என்ன நீ வாயாடியா இருக்க அப்படின்னு. சரி, மாமியார் தான் அப்படி சொல்லுவாங்கன்னு கூட விட்டுட்டா எங்க அம்மாவும் நீ வாயாடிங்கிறாங்க. அதே வாயை நான் இங்க வந்து பேச்சாளர் மன்றத்துல பேசினா, ஐயோ நீங்க பாயிண்ட நல்லா பேசுறீங்க அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு பாராட்டுறாங்க. அது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது இல்லையா? அந்த மன மகிழ்ச்சி எனக்கு சமூகத்துல கிடைக்கிறது இல்லையா? அதுக்கப்புறம் இதெல்லாம் விட்டுருங்க, ஆராய்ச்சி முடிவுகள் சொல்றேன். 2006 இருந்து 2023 வரைக்கும்
ஒரு ஆராய்ச்சி, நீண்ட ஆராய்ச்சி நடத்தியிருக்காங்க. அதுல ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் உளவியல் நிபுணரும் மருத்துவர்களுமான அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, பெரும்பாலான இளைஞர்களோ அல்லது உறவுகளோ பெரும்பாலான மக்கள் வந்து சமூக உறவுகள் அதிகமானதாகவும் தரமானதாகவும் இருப்பதால் தான் அவர்களுக்கு மன நிம்மதி அதிகம் இருப்பதாகவும் மன மகிழ்ச்சியோடும் மன உளைச்சல் குறைவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது உலக மகிழ்ச்சி அறிக்கையில சொல்லியிருக்காங்க. உலக மகிழ்ச்சி தினம் மார்ச் 20 கொண்டாடப்படுது. அதுல நாடுகளின் பட்டியல் பாத்தீங்கன்னா பின்லாந்து, அயர்லாந்து, டென்மார்க்னு. அது எல்லாம் எதை பொறுத்து சொல்றாங்க அப்படின்னா, சமூக பாதுகாப்பு, வருமானம், நல ஆதரவு, சுதந்திரம், தாராள மனப்பான்மை, இதுகளை பொறுத்து தான் சொல்றாங்க. அப்போ ஒரு ஒரு வீடு வந்து நமக்கு ஓய்வை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனா சமூகம் தான் நமக்கு அந்த மகிழ்ச்சியை பெரிதாக்கும் என்பதுதான் என்னுடைய வாதம். சோ அதிக மகிழ்ச்சி தருவது சமூகமே, சமூகமே, சமூகமே. தலைவருக்கு நன்றி. ஒரு மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி அடிச்சு தும்சம் பண்ணியிருக்காங்க காயத்ரி. அதாவது அவ்வளோ பேசுறீங்கல்லப்பா, தலைப்பு ஒழுங்கா படிச்சீங்களா முதல்ல நீங்க? அப்படின்னா நீங்க ஏன் ஹோம் ஸ்கூல் வச்சுக்கூடாது? சுகந்தினிக்கும் அன்னபூரணிக்கும் கேட்குறாங்க. அவங்களால பதில் சொல்ல முடியாது. அடுத்தது கேத்திரப்படனுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா பொய்ன்னு போட்டு எங்களை போட்டு இது பண்றீங்களே. இப்போ நான் பாருங்க, வீட்டில் வந்து இப்போ எங்கள் ஹஸ்பண்டோட சண்டை போட்டேன் அப்படின்னா அவர் சண்டை போட்டேன்னா முடிவா என்னமா சொல்றேன் அப்படின்னு கேட்பாரு. நான் முதல்ல என்ன சொன்னோம் அதான் முடிவாக சொல்றேன் அப்படின்னு கோவத்தில் சட்டையை போட்டு வெளில போயிடுவாரு. வரும்போது மகிழ்ச்சியா வருவார். அப்போ அந்த மகிழ்ச்சி எங்க கிடைச்சிருக்கு? அவருக்கு வெளில தான் கிடைச்சிருக்கு. அப்போ கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, இப்போ நான் இவ்வளவு பேசுறேனே, இதே நான் வெளியில வந்து பேசினா என்னை வந்து பேச்சாளர்னு பாராட்டுறாங்க. அப்போ எனக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரம். இன்னொன்று, இந்த வேர்ல்டு ஹாப்பி இண்டெக்ஸ் இப்போ இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பின்லாந்து தான் தொடர்ந்து அதுல முதலிடத்தை தக்க வைத்திருக்கு. அதுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சமூக அமைப்பு, மக்களுடைய ஒருங்கிணைப்பு, மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு. இது எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? அவ்வளவு உங்களுக்கு சமூகம் குறை சொல்லுது அப்படின்னா நீங்க ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? ஏன் பேர் ப்ரெஷர் கொடுக்குறீங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, நீங்களே மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் கேட்கலங்க. அவங்க கேட்கறாங்க. அவங்க கேட்டதை நான் சம்மரைஸ் பண்ணி சொல்றேன். அவ்வளவுதான். எனக்கு எதுக்கு ஊர் வம்பு என்ன? அதனால இதுல எங்க உட்காந்து பேசுறதுக்கு, சுகந்தினி சொன்ன மாதிரி நாங்க வந்ததுக்கு அப்புறம், அன்பே இன்னைக்கு ஆபீஸ் எப்படி போச்சு, இன்னைக்கு என்ன திட்டினார் மேனேஜர் அப்படி போச்சு, இதெல்லாம் உட்காந்து நீ என்ன பண்ண அப்படிதான் ஆரம்பிக்குது. சண்டையா தான். அங்க போய் சண்டை போறாதுன்னு இங்க வீட்லயும் தான் சண்டை ஆயிடுது. இதெல்லாம் வந்து கேட்க நல்லா இருக்குங்க. அந்த சந்தான படத்தை சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு. இல்லைங்க, நம்புறேன்னு சொன்னாதான் சோறு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து நம்புற மாதிரி அங்க இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நிதர்சனமானது, இப்படிதான் நடக்கிறது வீட்டுல அப்படின்னு தன்னுடைய வாதத்தை வைத்திருக்காங்க. இதற்கு பதில் சொல்லுமாறு தன்னுடைய அணிக்கு இறுதியாக வலு சேர்க்குமாறும், இல்ல இவங்க என்னதான் சொன்னாலும் அதிக மகிழ்ச்சியை தருவது வீடுதான் அப்படிங்கிற அணியிலிருந்து கடைசி நிறைவு பேச்சாளராக கேத்திரபாலன் முக்காண்டி அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். நன்றாக தெரிகிறதா? தெரியுது. மார் சுரந்த அன்னைக்கும் தோல் சுமந்த எந்தைக்கும் அன்று ரங்கனின் புகழ் பாடிய கம்பனின் புகழை இன்று பாடிக்கொண்டிருக்கும் நடுவர் ரங்கபிரசாத் உள்ளிட்ட அவையினருக்கும் அன்னை தமிழுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, முதல்ல டிஸ்கிளைமர் சொல்லிடுறேன். முதல்ல இந்த தலைப்பு இக்காலகட்டம் அதிகம், அதுதான் இல்லைங்களா? நம்ம பிரியங்கானர் வந்தாங்க, முன்னுக்கு பின் மரணா பேசினாங்க. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, இவங்க என்னமோ பெரிய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி கூட வாழ்ந்த மாதிரின்னு சொல்லிட்டு அப்புறம் மாமனார் மாமியா கூட சண்டை போடான்னு சொல்றாங்க. அதாவது இப்ப பேச்சு வந்து இக்காலகட்டம்னு ஆயிடுச்சு. இக்காலகட்டத்துல ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி தான் இருக்கிறது நிதர்சனமான உண்மை. ஒரு அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க, அதுதான். அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த புரிந்துணர்வா இருக்கட்டும். இப்ப அவங்க சொன்ன மாதிரி ஒரு நியூக்ளியர் ஃபேமிலினா என்ன ஆயிருது, 2 குழந்தைங்க அதிகபட்சம் பெற்றுக்கிறேன் இல்லைங்களா? அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன வேணுமோ அதை வந்து நிறைவேற்ற முடியுது. அப்போ நம்ம அந்த காலகட்டத்துல எதெல்லாம் ஏக்கமா பார்த்தோமோ அதெல்லாம் இந்த காலத்துல நம்ம என்ன பண்ண முடியுதுன்னா, அவங்களுக்கு அளித்த அந்த மகிழ்ச்சி, அவங்களோட எதிர்பார்ப்புகளையும் இயக்கங்களையும் நிறைவேற்றி அதிக மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு இடமாக இக்காலகட்டத்தில் வீடு தான் இருக்குது. இது முதல்ல. அப்படியே அந்த குழந்தைகளுக்கு பாத்துக்கிட்டா பள்ளிக்கூடம் போகக்கூடாதுங்கிறதெல்லாம் அங்க பேச்சு வாதமே கிடையாதுங்க. இந்த கட்டமைப்புல தான் வாழுறோம். அப்ப பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்க கிடைக்கிற மன அழுத்தம், எடுத்துக்காட்டுக்கு என்னோட பொண்ணு என்கிட்ட வந்து சொல்றா, நான் நல்லா பேசினா எனக்கு மட்டும் ஸ்டார் போடல, இதை நான் ஆசிரியரை குறை சொல்லல, பள்ளியை குறை சொல்லல, ஆனா என்னுடைய அந்த குழந்தையின் மனத்தை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக அமைவது எதுன்னு கேட்டா வீடுதான். நானே என்ன பண்ணுவோம், நாங்களே ஒரு ஸ்டார் வச்சுட்டு போட்டா அது மகிழ்ச்சி ஆயிரும். அவ்வளவுதான் அந்த குழந்தைங்க நான் செய்ய வேண்டியது. அது மட்டும் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து வீட்டுக்குள்ளேயே இன்றைய காலகட்டத்துல வெளியில போய் விளையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஏன்னா இந்த சமுதாயம் மாறிட்டு ஒரு போட்டி உள்ள உலகமா மாறி இருக்கு. அப்ப அது சமூகத்தோட அழுத்தம். அதை கூட எப்படின்னா அவங்க படிக்க வைக்கிறது எல்லா நேரமும் போக வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வர முடியுது. அவங்களுக்கு போர்டு கேம்ஸா இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனா இருக்க இடத்துல நாங்களே சின்ன பார்க் கூட அமைச்சுக்கிட முடியுது. அந்த அளவுக்கு பொருளாதாரத்துல 2 பேரும் வேலைக்கு போறதுனால. அப்போ வெளியில போய் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை
வீட்டுக்குள்ளேயே செட்டப் பண்ற அளவுக்கு இன்றைய காலகட்டத்துல அந்த பொருளாதாரம் மேம்பட்டு 2 பேர் வேலைக்கு போறதுனால அந்த மகிழ்ச்சியை கொடுக்கவும் முடியுது. இது குழந்தைகளுக்கு. அடுத்தால கணவன் மனைவி பத்தி நிறைய பேசுனாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போறாங்க. அப்படிங்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்துணர்வு அதிகமா இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஞாயிறு மதியம் சமையல் உணவு அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலையை பகிர்ந்துக்கிறோம். அதே நேரத்துல ரொமான்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாமே இப்ப இதே ஒரு கூட்டு குடும்பத்துல அந்த நீங்க இருந்திருக்கீங்க, அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு ரொமான்ஸ் பண்ணிருப்பீங்க நடுவர்களே. அது இந்த காலகட்டத்துல சாத்தியமா இருக்கு. அப்ப அந்த மகிழ்ச்சி வந்து இது வெளியில போய் இருக்கிறத விட வீட்டுக்குள்ள அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய வாதம். அடுத்தது வந்து காங்காங்கள தீவை பத்தி சொன்னாங்க. சமூகத்துலதான் போர் நடக்கு, வீட்டுல எல்லாம் போர் நடக்கிறது இல்ல. சமூகத்துல போர் அடிச்சு அத்தனை உயிர் கொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா அது காரணம் சமூகமா தான் இருக்கு இல்லைங்களா? வீட்டுல அது நடக்கிறது இல்ல. அதுல வீட்டுல உள்ள எல்லா தனிப்பட்ட மனிதர்களும் கவலைப்படுறாங்கன்னா அதை பிரியங்கா நிறைய ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இவங்க மாமியார் இவங்க பாருங்க, மாமியார் சண்டை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இந்த காலத்துல நடக்கதே கிடையாது. எல்லாருமே தன்னுடைய நீ எத்தனையோ இன்னைக்கு இதுல பாக்கலாம், தன்னுடைய மாமியார அவ்வளவு தூரம் வந்து ஒரு மருமகளை பாராட்டி பேசுறது. அதுக்கப்புறம் முதியவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காலத்துலதான் முதியோர் இப்ப வெளியில போகணும்னு வச்சுக்கோங்களேன், பெருசா மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஆனா இந்த காலத்துல தன்னுடைய குழந்தை அவங்களுக்குன்னு தனி அறை கொடுக்குறாங்க, அவங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அந்த புரிந்துணர்வு இப்போ உள்ள மக்கள்கிட்ட இருக்குது. பேரன் பேத்திகள் கூட இருக்கிற அந்த சந்தோஷத்தோட பெருசா கிடைச்சிட போது அவங்களுக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு தற்கால இலக்கியமா நம்ம வந்து ஒரு சினிமா எடுத்துக்கிட்டா வியாபாரிங்கிற ஒரு படத்துல அந்த ஹீரோ வந்து ஒரு பெரிய தொழிலதிபரை அவரை சேஸ் பண்ணணும்னு அலைவாப்ல. ஆனா அந்த தொழிலதிபரை ஒரு உச்சகட்டம், அந்த படத்தின் உச்சகட்டம் வரும்போது தொழிலதிபரே வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட அவர் வந்து தன்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. அவருக்கு ஆச்சரியமா இருக்கும், இவன் வந்து குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அதை 1ஆம் நம்பர் வரும்னு சொல்லுவான். அப்ப அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, அந்த நல்ல சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்து கிடைச்சவரு, எனக்கு சமூகம் உயர்ந்த அந்தஸ்து கொடுத்தது மகிழ்ச்சி தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை விட ராஜ போதைங்கிற வார்த்தை பயன்படுத்துவாரு. அதை நீங்க அதிக மகிழ்ச்சி நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிடுவோம். அதிக மகிழ்ச்சி தருவது நான் என் மனைவிக்கு கணவனாக இருப்பதும், என்னுடைய குழந்தைகளுக்கு அப்பாவாக இருப்பதும், என்னுடைய பேர குழந்தைகளுக்கு தாத்தாவாக இருப்பதும், அவர்களுடன் நேரம் செலவிடுவதும் தான். அதுதான் எனக்கு இருக்கிறதுலே அதிக மகிழ்ச்சி. அதாவது சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்து கூட அந்த நீதியை, அந்த கதையை, அந்த படத்தோட நீதியை அதான் சொல்லும். ஆக மொத்தத்துல இப்ப நீங்க குழந்தைகள் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், இன்றைய தலைமுறை நம்மை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், முதியவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்ற மிக பிரபலமான அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அதிக மகிழ்ச்சி எங்க கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா அது வீடே 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 என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். எனவே உங்களுடைய தீர்ப்பும் அதுபடியே அமையும் என்று கேட்டுக்கொண்டு மேடை உங்களோட ஒப்படைக்கிறேன். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி கேத்திரபாலன். இப்போல்லாம் எங்கெங்க ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கு அப்படிங்கிறாரு, நியூக்ளியர் ஃபேமிலி. அதுவே நம்ம இப்போ அவர் சொன்ன ஒரு இது எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய, எல்லாரும் குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய எல்லாரும் நம்ம உணரக்கூடியதாக இருக்கும். இப்போ பசங்களுக்கு வந்து சொசைட்டில ஒரு ரெகக்னிஷன் இல்லை, ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னா மனம் தளர்ந்து போயிடுறாங்க. இப்ப இருக்கக்கூடிய, அதுவும் இப்ப இருக்கிற ஜென்சி பசங்க, இல்ல இப்ப ஜென் ஆல்ஃபா, அப்ப பசங்கெல்லாம் இமீடியட் ரெகக்னிஷன். இப்ப முன்னாடி ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மாலாம் இருந்த போது பொறுமையாரு, பொறுத்தால் பூமி ஆழ்வார் அப்படின்னு நமக்கு சொல்லி சொல்லி அந்த மாதிரி வளர்த்துருப்பாங்க. அப்போ அந்த பேஷன்ஸ் அப்படிங்கிறது, பொறுமை அப்படிங்கிறது நமக்கு வந்து இயல்புலேயே இருக்கும். ஆனா இப்ப பசங்களுக்கு இன்னைக்கு நான் முடிச்ச என்டர் பண்ணோன்னே எனக்கு ரிசல்ட் வந்துடணும், என்டர் பண்ணோன்னே ரெகக்னிஷன் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அப்போ துவண்டு விடக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தான் ஒரு சிறந்த இது. ஏன்னா அந்த இடத்துல வந்து சமூகம் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் தான் பண்ண முடியும். அப்போ சமூகத்தை அந்த பெற்றோர்கள் தான் உலகம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அழகான, அதாவது தன்னுடைய பேச்சை 2 பாகமா பிரிச்சிருந்தாரு. ஒண்ணு குழந்தைகள் பக்கத்துல இருந்து எப்படி ஒரு பேரண்டா பார்க்குது, இப்ப நம்ம ஒரு தாய் தந்தைக்கு இருக்கும்போது எப்படின்னா, ஒண்ணு எப்படின்னா அவர் சொன்னதுனால அது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அப்படியே மருமகள் மாமியார்லாம் அப்படியே ஒத்துமையா இருக்காங்கன்னு ஏதாவது 1-2 ஷார்ட்ஸை பார்த்துட்டு சொல்றாருன்னு நினைக்கிறேன். அதுபடி இருந்தா நல்லதுதான், நான் எனக்கு அது மாதிரி ஆட்சேபம் ஒன்றும் இல்லை, இருந்தா நல்லதுதான். அதே மாதிரி நடுவர்களே உங்க காலத்தெல்லாம் அப்படின்னா அது ஏதோ உங்க காலம்னா ஏதோ எனக்கு ஏதோ ஒரு 70 வயசு கணக்கா சொன்னாலே எனக்கு சுகந்தனிக்கு ஒரு 2 வயசு தான் வித்தியாசம். அதனால வந்து அதையும் அவர் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஏன்னா நடுவர் நீங்க உங்க காலத்துல ரொமான்ஸ் பண்ணும்போது எல்லாரும் பாடுறீங்க, அப்ப நான் ஏன் பாடக்கூடாதுன்னா என்னையும் கடைசியா பாட வச்சிருக்கீங்க போல. உன் சமயனறையில் நான் உப்பா, அதுவும் நாங்களும் பாடியிருக்கோம் என்ன. அதனால வந்து நடுவர்களே உங்க இதுல அப்படின்னு அதை வன்மையாக இந்த சபை கண்டிக்கிறது என்று சொல்லி அடுத்த பேச்சாளர் அவர்களை, இல்ல நமக்கு மகிழ்ச்சி அதிகம் தரக்கூடியது சமூகம் தான் அப்படின்னு இறுதி பேச்சாளர் அப்படியே அமைதியா இருக்கார் பார்க்கறதுக்கு. ஆனா புயல் அப்படியே மையல் கொண்டிருக்கு, இன்னும் ஒரு சில வினாடிகளில் உங்கள் முன் வெடிக்கும் என்று சொல்லி சுரேஷ் கேசன் அவர்களை அழைக்கிறேன். வாங்க சுரேஷ். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுவது கேட்கிறதா? அருமையா கேக்குது.
அவைத்தலைவர் அவர்களுக்கும் என் சக அணியினருக்கும் எதிரணி ஆகிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு, இன்றைய காலகட்டத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும். எதிரணியில பேசினாங்க நடுவர்களே, எல்லாருமே அந்த காலம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காலத்தை கூட்டு குடும்பமா வாழ்ந்தாங்க, ஒற்றுமையா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கூட்டு குடும்பங்களே கிடையாது நடுவர்களே. கேத்திரபாலம் எனக்கு முன்னாடி பேசியிருந்தாரு, அவரே சொல்லியிருந்தாரு கூட்டு குடும்பம் கிடையாது, தனி குடும்பம் தான் இருக்கா, ஒரு மனைவி 2 குழந்தைகள். அப்ப மாமியா மருமகன் சண்டை இல்லைன்னு சொன்னாரு. எப்படி சண்டை வரும்? மாமியா கூட இருந்தாலும் சண்டை வரும். மாமியா அப்புறம் முதியோர்களை தோண்டி விட்டு வந்துருக்கீங்க. அப்ப எப்படி சண்டை, எப்படி வீட்டுல ஒற்றுமை இருக்கு, எப்படி சண்டை வராம இருக்கும்? யாரோட சண்டை சண்டை போடுவீங்க? வரும், அதை அனுப்பி விட்டுறாங்க. அதான் correct. ஒற்றுமை இருக்கிறதே கிடையாது. அவங்க அப்பா அம்மா, அதான் அதுலயும் பாகுபாடு. கணவன் வழியில அப்பா அம்மா இருக்கக்கூடாது, அவங்க அம்மா மனைவி வழியில அப்பா அம்மா கூட இருக்கலாம். அப்படி எப்படி பாகுபாடு இருக்கு பாருங்க. இதுல எங்க மகிழ்ச்சி இருக்கு இப்போ சொல்லுங்க? அதே மாதிரி குழந்தைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்கன்னா அவங்க வீட்டுல 4 பேர் மட்டும் கொண்டாடுறாங்க. அதே பிறந்தநாள ஒரு காலில் வெளியில சமூகத்தை கூட்டி அந்த ஒரு பெரிய ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனா வச்சா ஊரே வந்து வாழ்த்தும் போது அது கிடைக்கிற மகிழ்ச்சி அளவிட முடியாது. அது மாதிரி ஒரு தனி குடும்பமா இருக்கும்போது எல்லா வேலையும் அவங்களா செய்யணும். இன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போறாங்க அப்படின்னு. 2 பேரும் வேலைக்கு போனாலும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு நடுவர்களே. குடும்பம் இன்னைக்கு விவாகரத்துகள் நிறைய அதிகமா எங்க பார்த்தா பெருகிருச்சு. ஒற்றுமை கிடையாது குடும்பத்துல. தம்பதியினரோட எங்க பார்த்தாலும் சண்டை தான். வீட்டுக்கு போனா நீ நானும் வேலைக்கு போறேன், நீ இந்த வேலையை பாரு. ஏன்னா இன்றைய காலகட்டத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல வீட்டுல எங்க மகிழ்ச்சி இருக்கு சொல்லுங்க? சண்டை சண்டை சண்டை. வேலை விட்டு வீட்டுக்கு போனோம்னா காஃபி கேட்டா கிடைக்காது, சாப்பாடு கேட்டா கிடைக்காது, எல்லாம் எதுவுமே நமக்கு வராது. நம்மளா தேடி போய் கிச்சனை போட்டுக்கிட்டாதான் உண்டு. குழந்தைகளுக்கு நம்ம தான் பண்ணணும், நம்ம தான் ஊட்டி விடணும், நம்ம தான் ஹோம்ஒர்க் சொல்லணும், போடணும், எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்க வேண்டியிருக்கு வீட்டுல. ஆனா வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு நடுவில். இது சமூகத்துல, வேலை இடத்துல பதவி ஒரு சம்பளம் ஒரு நண்பர்களோட அரட்டை, வெளியில சுற்றுலா போறோம், டிவி பார்க்க, சினிமா போறோம், எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருக்கும். ஆனா வீட்டுல இந்த எதுவுமே கிடையாது நடுவர்களே. ரொம்ப டார்ச்சர் தான். இப்போ உள்ள காலகட்டத்தில் அவ்வளவு பிரஷர் இருக்கு. வேலையில பிரஷர் தாங்க முடியாது, வீட்டுக்கு போனா வீட்டுல அதை விட பிரச்சனை, அங்கேயும் சண்டை. இப்படி எல்லா வாக்குவாதம் வந்துகிட்டே இருக்கு நடுவர்களே. இதுல அவர் சொன்னாரு 2 பேரும் சேர்ந்து இருந்தா நாங்க ரொமான்ஸ் பண்ணுவோம். ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கு. இங்க பாத்திரம் எல்லாம் பறந்துகிட்டு இருக்கு. இங்க இருந்து கிச்சன்ல தூக்கி போட்டு விளாடுறாங்க மாத்தி மாத்தி. குழந்தைய பாவம் என்ன போகுது, நிறைய குழந்தைங்க எல்லாம் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு குடும்பத்துல அப்பா அம்மா சண்டை வர்றதுனால. அப்புறம் சொன்னாரு மாமியார் மருமகன் சண்டை இல்லை. எப்படி சண்டை இல்லாம இருக்கும்? ஏன் மாமியார் அனுப்பி விட்டுறீங்களே, மாமியார் கூட இருந்தாலும் சண்டை வரும். அதான் அந்த காலத்துல இன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க எல்லாமே. கூட இருந்து கூட்டு குடும்பமா இருந்து நல்ல கெட்டது அப்பா அம்மா பெரியப்பா அண்ணி அக்கா எல்லாருமே நம்ம குழந்தைகளை பாத்துக்கிட்டாங்க, கேர் பண்ணிக்கிட்டாங்க, சொல்லி கொடுத்தாங்க. குழந்தை நல்லா வளர்ந்தாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல எதுவுமே கிடையாது நடுவர்களே. அவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை நம்ம போயிட்டு இருக்கோம். சமூகம் அவ்வளவு நெருக்கு. சமூகம் உங்களுக்கு வெளி உலகத்துல இப்ப எல்லாம் நம்ம பாத்துக்கிடுவாங்க. சொல்லுவாங்க குடும்பத்துல எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான். எனக்கு முன்னாடி பேசினவங்களாம் ஈரணி சொல்லியிருந்தாங்க, குடும்பத்துல நாங்க எல்லாமே சொல்லிக் கொடுக்கோம் அப்படின்னு. குடும்பத்துல ஒழுங்கா சொல்லிக் கொடுத்தா ஏன் அந்த குழந்தை போய் சமூகத்துல குற்றம் பண்ணுது, ஏன் கொலை பண்றான், ஏன் கற்பழிப்பு பண்றான், ஏன் கொள்ளையடிக்கிறான், எதுக்கு செய்யறான், நல்லா சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு வீடும் சேர்ந்ததுதான் ஒரு சமூகம். அப்போ ஒவ்வொரு வீடும் நல்லா இருந்தா தான் அந்த சமூகம் நல்லா இருக்கும். இன்னைக்கு சமூகம் எவ்வளவு ஒரு பாதிப்பு ஆளா இருக்கு பாருங்க. உலகம் ஃபுல்லா எங்கே பார்த்தாலும் அது. அப்ப அந்த சமூகத்துலதான் மகிழ்ச்சி இருக்கு. ஏன் வீட்டுலயே எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒற்றுமை எங்கேயுமே கிடையாது நடுவர்களே. அதான் கூட்ட பிரிகிற பறவைக்கு தான் வானம் சொந்தம். அப்ப நம்ம குடும்பத்துல தனி குடுத்தம் இருக்கணும். அதே நேரத்துல தனி குடுத்தம் இருக்காங்க, கூட்டு குடும்பம் கிடையாது. எவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஏன் பள்ளிக்குள்ள கேத்திரபாலம் சொல்லியிருந்தாரு, என் பிள்ளைக்கு மார்க் கம்மியா போட்டாங்க பள்ளியில. எதுக்கு பள்ளிக்கு அனுப்புறீங்க, வீட்டுல வச்சு சொல்லிக் கொடுங்க. பள்ளிக்கு சமூகத்துல போகும்போது 4 பேர் இருக்கும்போது 4 பேருக்கு நம்ம போட்டி போட்டு நம்ம முன்னேறி வரணும். அதை விட்டுட்டு நான் மார்க் எடுக்கலாம், கம்மியா எடுத்திருக்கேன் அப்படின்னு வீட்டுல அழுதுட்டு நீங்களே மார்க் போட்டுக்கிட்டு தான் வீட்டுல சொல்லிக் கொடுங்க. எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, வீட்டுல வச்சு பாத்துங்க. அப்படி அதே மாதிரி ரொம்ப ரொமான்ஸ் எல்லாம் வந்துருக்கு சொன்னாங்க. நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு நடுவில். அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம், கொரோனா டயத்துல வேலை பார்த்து சந்தோஷமா இருந்தாங்க. நீங்க நியூஸ் பேப்பர் பாத்திருப்பீங்க நடுவில், நிறைய குடும்பத்துல விவாகரத்து வந்துச்சு நடுவில், சண்டை. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டுல இருந்து எல்லாரும் சண்டை ஓட்டு, நிறைய நியூஸ் பேப்பர் பாத்திருப்பீங்க. நிறைய குடும்பங்கள் விவாகரத்து வரைக்கும் போயிருச்சு சண்டை ஓட்டு அந்த கொரோனா டயத்துல. அவ்வளவு பிரச்சனை காலகட்டத்தில் அனுபவிச்சாங்க. இருந்தாலும் இப்ப இன்றைய காலகட்டத்துல நடுவர்களே மகிழ்ச்சி எங்க இருக்குன்னா சமூகத்துலதான் இருக்கு. நம்ம சமூகத்தோட ஒன்றிணைந்து இயங்கி இருந்தோம்னா என்னைக்குமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். அப்புறம் வீட்டுல வேலை செய்யும் போது சாப்பாடெல்லாம் நாங்க பரிமாறுவோம். பரிமாறலாம் கிடையாது நடுவர்களே. யாரும் இப்ப எடுத்து வைக்கிற கூட கிடையாது. எல்லாம் சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. சீரியலை முடிவிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தை வாழ்ந்துட்டு இருக்க நடுவர்களே. ஆக மகிழ்ச்சி என்பது சமூகத்துல இருக்கிறது என்று கூறி நீங்க அந்த தீர்ப்பை வழங்கு என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ஏப்பா நீ பாத்திரம் தூக்கி போட்டு விளையாடுறதுதான் ரொமான்ஸிங்கிறியாப்பா? அவர் பாரு டப்புன்னு போட்டு உடச்சிட்டா இருப்பாரு, பாத்திரம் உடைச்ச மாதிரி. நல்ல வேலை நீங்க சொல்லலாம் தெரிஞ்சிருக்காரு. நான் கூட சரி பாய்பிள்ளைங்க ரொமான்ஸ் பண்றாங்க போல நினைச்சிட்டு இருந்தேன். அவர் கேட்கறாரு, மாமியார் மருமகளை மாமியார் மாமனார் ஊருக்கு அனுப்பிச்சா யாரோட சண்டை போடுவீங்க அப்படிங்கிறாரு. கண்ணாடி முன்னாடி நின்று இல்லை மாமியார் போட்டோ வச்சு சண்டை போட முடியுமா என்ன? அதனால சமூகம் தான் எங்களுக்கான வடிகால். எந்த வீட்டுல நானே அவர் பாவம், அவர் இத்தனை நேரம் ஆபீஸ்ல இருக்கிறத பார்த்தா எனக்கு அவர் பேசினது பொதுவா பேசின மாதிரி இல்ல, தன்னுடைய அனுபவம் மாதிரியும் கனவு மாதிரியும் தான் இருக்கு. நானும் இன்னைக்கு வீட்டுல இருந்தா வேலை பார்க்குறேன். ஆனா நாளைக்கு ஆஃபீஸ் போயிடுவேன், திங்கக்கிழமை போயிடுவேன். நல்ல ஒரு நகைச்சுவையான, அதே சமயத்துல ஒரு காயத்ரியோடைய
இன்னொரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி அவங்க இந்த பக்கம் பொங்கினாங்க, அவர் அந்த பக்கம் பொங்கிட்டார். ஏன்பா அவ்வளவு ஸ்டார் போடுறேன் அப்படின்னா வீட்டில் வச்சே நீ ஸ்டார் போடு, வீட்டில் வச்சே சொல்லிக் கொடு, அப்புறம் எதுக்கு உள்ள அமிச்சுட்டு அப்புறம் குத்துதே குடையதேங்கிற மாதிரி பண்ணக்கூடாதுல்ல அப்படிங்கிற இதெல்லாம் அவர் சொன்னாரு. அவர் சொன்னதை நான் சம்மரைஸ் பண்ணி சொல்றேன், எனக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. என்ன இப்போ 6 பேரும் நல்ல ஒரு அதாவது கண்டென்ட்டும் இருக்கணும், அதே சமயத்துல நகைச்சுவையும் இருக்கணும். இப்போ இந்த நகைச்சுவை அப்படின்னா அப்படி சிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதை நல்ல ஒரு சிந்தனை இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி வரணும் அப்படின்னு எல்லாருமே, கேத்திரபாலனாக இருக்கட்டும், சுரேஷாக இருக்கட்டும், காயத்ரியாக இருக்கட்டும், அன்னபூர்ணியாக இருக்கட்டும், பிரியங்கா இல்லை அவங்களாக இருக்கட்டும், ஹரிபிரசாத், இந்திரா, சுகந்தினி, எல்லாருமே மிகச் சிறப்பான தன்னுடைய வாதத்தை வைத்தீர்கள். அதாவது இதுல நான் 2 தீர்ப்பை நோக்கி நம்ம ஒரு என்ன 9:20 ஒரு 8 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அதாவது கேத்திரபாலன் சொன்னது வந்து இன்றைய காலகட்ட சூழல், நம்ம சில சில உண்மையெல்லாம் நம்ம உள்வாங்கி கொண்டு அதை பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது வேற விஷயம். இப்ப இருக்கக்கூடிய காலத்துல முன்னாடி சொல்லுவாங்க கிராமத்துல ஒருத்தனை வளர்க்கறது அப்படின்னா ஒரு ஊரே சேர்ந்து வளர்க்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா கேள்வி கேட்பாங்க, அவங்க அப்பா அம்மா கேள்வி கேட்கலனாலும் ஊர் பெரியவங்க கேள்வி கேட்பாங்க, ஏய் என்னடா அப்படி பண்ற அப்படின்னு. அப்பா அம்மாவுக்கு என்ன அடிக்கிறதுக்கு என்ன உரிமை உண்டோ, வாத்தியாருக்கு என்ன அடிக்கிறதுக்கு உரிமை உண்டோ, அதே உரிமை நமக்கு சமுதாயத்துக்கும் உண்டு. அப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம விலகிட்டோம், அது ஒத்துக்கிறோமோ ஒத்துக்கலையோ அதுல இருந்து நம்ம விலகிட்டோம்னா விளக்கப்பட்டோம். ஏன்னா அப்போ சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு அந்நியப்படுத்தலாக போயிடுச்சு. அப்போ சமுதாயத்திலும் சில குறைபாடுகள் இருக்கு. ஏன்னா ஒரு போட்டி நிறைந்த உலகம் ஆயிடுச்சு. முன்னாடி இருந்த மாதிரி முன்னாடி எங்க ஊர்ல ஒருத்தன் ஜெயிச்சான் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இது பண்ணுவோம். இப்போ இருக்கு, ஆனா அதுல ஒரு ஒரு 50% இல்ல ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும், போட்டி பொறாமை இருந்ததாக இருக்கும். அப்போ இந்த நம்மளுடைய குடும்பம் அப்படிங்கிறது தான் நமக்கான ஒரு ஒரு வடிகாலாக நம்ம பார்க்க முடியும். ஏன்னா சமுதாயம் அப்படிங்கிறது இப்ப நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. இப்ப மிஞ்சி போனா கேத்திரபாலன் சொன்ன மாதிரி கணவன் மனைவி இல்ல மாமனார் மாமியார், அதுவும் ஏதாவது டெலிவரிக்கு வந்துட்டு போயிடுற மாதிரியோ இல்ல ஏதாவது வேலைக்கு இருந்தா அந்த மாதிரி தான் நம்ம வச்சுக்கிறோம். இதெல்லாம் இது நான் வெளிநாட்டு வாழ்க்கைன்னு சொல்ல, உள்நாட்டிலே அப்படிதான் இருக்கு. இப்ப நம்ம வயசு ஒட்டி கேத்திரபாலன் கொஞ்சம் கேட்க கஷ்டமா இருக்கலாம். நம்ம வயசு ஒட்டி இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணும்போது நம்ம மைண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே நீ வீட்டுக்கு போயிடுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம். அப்போ அந்த நியூக்ளியர் ஃபேமிலி இன்னும் அது பிரியுது. அப்போ இன்றைய காலச்சூழல், இன்றைய சூழல்ல நமக்கு அதிகம் இந்த எதுக்கு இவ்வளவு நான் பீடிகை போடுறேன் அப்படின்னா, அதுதான் நம்மளுடைய இந்த பேச்சாளர்கள் உங்களுடைய பேச்சை நான் உள்வாங்கி கொண்டு தீர்ப்பை நோக்கி நகர்த்துவதற்கான நான் பாக்குறேன். அப்படி இருக்கும்போது அப்போ இந்த சமுதாயத்தின் பங்கினோட குடும்பத்துடைய பங்கு ரொம்ப கூடுதலாக இருக்கணும். அது நம்மளை ஊக்கப்படுத்துவதாக இருக்கட்டும், இல்ல நம்ம தோண்டு இருக்கும்போது நம்மளை அனுசரிச்சு நம்மளை ஒன்னா சுகந்தினி சொன்னாங்கல்ல, இப்போ என்னால என்னப்பா ஆயிட்டேன், என்ன உங்க வீட்டுல என்ன பிரச்சனையா, ஏதாவது சொல்லிட்டாங்களா அலுவலகத்துல, நான் இருக்கேன் இதுக்கு இது பண்றேன்னா, அப்போ அந்த அந்த ஒரு அரவணைப்பு, அந்த ஒரு அன்பு கிடைக்கக்கூடிய இடமாக இருப்பது நமக்கு வீடு. இரண்டாவதாக, அதாவது ஒரு ஒரு டூ பை எக்ஸாம்பிள், லீவ் பை எக்ஸாம்பிள் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத பசங்க ஏன்னா எந்த குழந்தையும் ஒரு 3-4 வயசு வரைக்கும் எடுத்தோடனே போய் நம்ம பார்க்கல விட்டுறது கிடையாது. நம்ம முதல்ல வளர்க்குறோம், அப்பா அம்மா வளர்க்குறோம். எப்படி காலைல ஏந்து போய் முதல்ல ஏந்த உடனே போனை பார்த்து பிக் பாக்ஸ் டிவி பார்த்தா அது பார்த்து 6 வயசுக்கு அப்புறம் அதே வேலை தான் பண்ணும். அப்போ அந்த குழந்தை மோல்ட் ஆகிற ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ எதுக்கு நான் குழந்தைய வச்சு சொல்றேன் அப்படின்னா, குழந்தையிலிருந்து ஆரம்பிச்சுதான். ஏன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது உணர்வு சேர்ந்த சம்பந்தம். இப்ப நான் சொன்ன மாதிரி முதல்ல ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன தெரியுமா ஒரு வார்த்தை, நல்ல போன் வாங்கினா, நல்ல ட்ரெஸ் வாங்கினா, நல்ல உணவு வாங்கினா, இதெல்லாம் டெம்பரவரி மகிழ்ச்சி. இதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு நல்ல ஒரு குலாப் ஜான் சாப்பிட்றோம், சூப்பரா இருக்கு அப்படின்னா எத்தனை நாள் நம்ம நாக்கில் இருக்கும், சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் இருக்கும். ஆனா இப்ப நல்ல போன் வாங்குறோம், நல்ல உடை உடுத்துறோம். ஆனா இந்த மகிழ்ச்சி எல்லாம் டெம்பரவரி ஆகும். ஆனா மகிழ்ச்சி அப்படிங்கிறது நமக்கு நம்மளுடைய இயல்பு. நம்ம எந்த ஒரு சந்தர்ப்ப சூழல் வந்தாலும் அதை எப்படி சிச்சுவேஷன் கேன் சேஞ்ச், அந்த சிச்சுவேஷனை நான் எப்படி பார்க்கறேன் அப்படிங்கிறது என் கையில இருக்கு. அதற்கு அந்த சிச்சுவேஷனை எப்படி நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்க நான் பாடம் கத்துக்க முடியும் அப்படின்னா, அதை ஆரம்பிக்கக்கூடிய இடம் வீடுதான். அதை ஆரம்பிக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா நம்மளுடைய பெற்றோர்கள். அப்போ அந்த பெற்றோர்கள் கூடிய, இப்ப பெற்றோர்கள் எழுந்தோடனே வா 9 மணிக்கு எழுந்துட்டியா மூதேவி அப்படின்னு அந்த குழந்தைய திட்டும் போது அந்த குழந்தை என்ன பண்ணும், அப்ப நமக்கு அந்த மாதிரி நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம இப்படித்தான் திட்டுறாங்க அப்படின்னு அந்த குழந்தையோட மனோபாவம் மாறும். இனிமே நாளை இப்படி எழுந்துக்காது. அப்ப நீங்க குழந்தைக்கு 6 மணிக்கு எழுந்துச்சு நீங்க இந்த வேலைலாம் செஞ்சு பண்ணீங்கன்னா, அப்போ லீடு பை எக்ஸாம்பிள்ங்கிற மாதிரி அப்போ அங்கிருந்து நமக்கு தொடக்கம் ஆரம்பிக்குது. அப்போ இதெல்லாம் இது ஒரு இதுக்கும் மகிழ்ச்சிக்கு என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். இதுக்கும் மகிழ்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லை. இதுல இருந்து நம்ம விலகி போகும்போது அதை எப்படி நாம இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நம்மளாக இருக்கட்டும் இல்ல ஜென்சியாக இருக்கட்டும்,
ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ், நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரல, இல்லை நம்ம ஒன்று துவண்டுட்டோம் அப்படின்னா அதுல பார்த்து உடனே மனம் வந்து உடஞ்சிடுறோம். இப்போ அவர் சொன்னார் பாருங்க, சுரேஷ் கேசன். அதாவது இப்ப நிறைய டைவர்ஸ் நடக்குது, ஏன்னா சோஷியல் ப்ரெஷர், அந்த வீட்டில் அப்படி நடக்குது, அவங்க அப்படி பண்றாங்க, அங்க போறாங்க, இங்கே போறாங்க, இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாம வரக்கூடிய தாக்கம். நேற்று ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன், ரொம்ப ஒரு சின்ன பொண்ணு தான், 22 23 வயசு இருக்கும். அந்த பொண்ணு ரொம்ப கிளியரா இருக்கு அந்த தாட் ப்ராசஸ்ல. எனக்கு வந்து BMW காரு, 2 BHK ஹவுஸ், சென்னையில பெரிய பென்ட் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் தேவையில்லை, நாங்க 2 பேரும் சேர்ந்து வளரணும், ஏன்னா அப்படி வளர்ந்தாதான் எனக்கு வந்து அந்த அந்த மாதிரி வளர்ச்சி தான் நான் அப்போ வந்து எந்த அளவுக்கு கிளியரா மைண்ட் செட் இருக்கு பாருங்க. அப்போ அந்த விதமான, ஏன்னா கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு அப்பேற்பட்ட பெற்றோர்கள் அந்த இதை வளர்த்துருப்பாங்க. சமூகம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணிருக்கோம், நான் இல்லைன்னு சொல்ல, ஏன்னா சமூகம்ங்கிறது வந்து நம்ம ஒதுக்கிட முடியாது. ஆனா இதற்கு எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி, அத இலங்கை ஜெயராஜ் ஐயா அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாரு. இப்போ நம்ம ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல ஒரு பெரிய தொட்டி கட்டுறோம், அந்த தொட்டில நம்ம நிறைய தண்ணி ஊத்திட்டே இருக்கோம், ஒரு பைப்ல பிடிச்சி ஊத்திட்டே இருக்கோம். அப்ப என்ன ஆகும், தொட்டி வழிஞ்சு வீடு ஃபுல்லா ரொம்பும். அப்புறம் என்ன ஆகும், வீட்டுல இருந்து அது ரோட்டுக்கு போகும், அப்புறம் சமுதாய ரோட்ல இருந்து அப்படியே அந்த அன்பு தண்ணி தான் அன்புன்னு வச்சுக்கோங்க. அப்ப அன்பை ஊற்ற என்ன ஆகும், அந்த மகிழ்ச்சியை ஊற்ற என்ன ஆகும் அப்படின்னா, மகிழ்ச்சி உன்னிலிருந்து தோன்றி உன்னிலிருந்து வெளியாகி உன்னிலிருந்து சமுதாயத்துக்கு போகும். ஏன்னா சமுதாயம் அப்படின்னு இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல். அவங்க அன்னபூரணி சொன்ன மாதிரி எல்லா வீடும் சேர்ந்துதான் ஒரு சமுதாயம். அப்ப எல்லா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்கள் இருக்கக்கூடிய மனநிலை, அப்போ இது எல்லாவற்றுக்கும் ஆரம்ப புள்ளியாக எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த தொடக்க புள்ளி அப்படின்னா வந்து அது வரக்கூடியதும் இந்த வீடு. அதோடைய பிரதிபலிப்பு வேணா சமுதாயமா இருக்கலாம், அதோடைய நெளிவு சுழிவை அட்ஜஸ்ட் பண்ணா. சமுதாயம் வந்து எப்பவும் நம்ம ஒரே மாதிரி ட்ரீட் பண்றது கிடையாது, ஏன்னா அது வந்து அதற்கான காலச்சூழல் மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய காலச்சூழல்ல நீங்க நல்லாவே பண்ணா கூட காம்படிட்டிவான வேர்ல்டு உங்களை எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு மாதிரி தான் பார்க்கும். இது வந்து டெக்னாலஜி சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், இல்லை தனி மனிதனாக இருக்கட்டும், இல்லை ஒரு நிர்வாகமாக இருக்கட்டும், ஏன்னா அது வந்து ஒரு ப்ரூட்டல் வே ஆஃப் ஹேண்டிலிங் அப்படிம்பாங்க. அதை எப்படி நம்ம உள்வாங்கிக்கணும், அதற்கு நம்ம எப்படி தயார்படுத்திக்கணும், ஏன்னா அப்படி பண்ணாதான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஏன்னா சமுதாயம் போட்டு அடிக்கிற ஃபுட்பால் மாதிரி அடிக்க நான் வந்து எந்த பக்கம் வேணாலும் போவேன் அப்படின்னா, ஓ மகிழ்ச்சியை வந்து அவங்க இந்திரா சொன்ன மாதிரி ஓ மகிழ்ச்சியை வந்து நீங்க ஒரு தட்டை கொடுத்து வச்சுருவீங்க, அப்போ அவங்க ஆடுற டியூனுக்கு தான் நீங்க ஆடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்துடும். அப்போ இப்ப இருக்கக்கூடிய காலச்சூழல்ல அதிகமாக மகிழ்ச்சியை தரக்கூடியது வீடுதான் அப்படிங்கிற என்னுடைய தீர்ப்பை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பேசிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மிக சிறப்பான எல்லாருமே ரொம்ப அழகா அவர்களுடைய பங்கை ஆற்றினீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நெறியாளரிடம் ஒப்படைக்கிறேன்.